ஹாய் ப்ரோ, ஹாய் கிஷோர். ஆக்சுவலி 2 பேரும் சிஎஸ்கே வின்க்கு போனீங்க. நான் வந்து பத்திரானா ஆடலைன்னா கஷ்டம் தான் சொன்னேன். அந்த மாதிரி தான் போயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 4 மேட்சஸாவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். எல்எஸ்ஜி கிட்ட மேபி உதப்படுவாங்கன்னு சொன்னேன். செகண்ட் மேட்சும் மேபி கண்டினியூஸா வின் பண்ணிட்டு இருக்காங்க ஹோம்ல, ஒரு சர்க்கிள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் உதப்பட்டாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் அதுக்கும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் அவங்களுக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் நான் கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா லாஸ்ட் மேட்ச்ல பாக்குறப்போ தெரிஞ்சிச்சு பத்திரனாக்கு நிக்கல் இருக்கு, இந்த மேட்ச் ரெஸ்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு. ஏன்னா அவருக்கு ஒர்க் லோட் கொடுக்க மாட்டாங்க. நோயிங் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சேன். அதுதான் பண்ணாங்க. அண்ட் நம்ம வந்து கேகேஆர் வீடியோல வந்து கௌதம் கோட்டா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் கிரிட்டிக் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம எல்லா டீமுக்கும் அதுதான் சொல்லுவோம். சிஎஸ்கேலயும் இருக்கு அந்த மாதிரி கோட்டாலாம். தீபக் சார்லாம் வந்து 3 சீசனா இவ்வளவு இன்ஜூராயும் ஆடிட்டு இருக்காருன்னா அதெல்லாம் கோட்டா கணக்கு தான். இப்ப ஆக்சுவலி தீபக் சார் பத்தி ஃபர்ஸ்ட் பேசியே ஆகணும். அவர் வந்து 2022 ஆக்ஷன்ல வந்து 14 crores எடுத்தாங்க. 3 வருஷமா 14 crores ஆடிட்டு இருக்காரு. 42 crores நினைக்கிறேன் 3 இயர்ஸ்க்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 3 சீசன்ல 14 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 17 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 2022ல ஆடவே இல்லை, ஃபுல் ரூல்ட் அவுட். போன சீசன்ல வந்து ஒரு 10 மேட்ச் ஆடினாரு. இந்த சீசன் ஒரு 7 மேட்ச் ஆடி இருக்காரு. இன்னைக்கு ஒரு 2 பால் தான் போட்டாரு. இதே மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல அடுத்த வாட்டி ரீடைன் பண்ணுவாங்களான்னு சொல்லி. கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் இது கேட்கறதுக்கு. அவர் ரொம்ப பெரிய மேட்ச் வின்னரா இருந்தாரு சிஎஸ்கேக்கு நம்ம 2020-21 சீசன்ஸ்ல தான். ஆனா இப்போ அவர் அந்த பேஸ்லயும் போடுறது இல்லை, அவ்வளவு ஸ்விங்கும் அவர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆஃப் ஃபிட் பிளேயர்ஸ் வந்து ஆடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ரஹானேவும் அந்த ஃபுல் ஃப்ளோல இருக்க மாதிரி தெரியல, சாரும் ஃபுல் ஃப்ளோல இருக்க மாதிரி தெரியல. நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் வந்து அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸை வந்து கொஞ்சம் டஃப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது அவங்க இன்னும் சார்ட் அவுட் பண்ணலன்னா கஷ்டம் தான். ஸ்டில் சிஎஸ்கே நல்லா பண்ற சீசன்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், அவங்க ஓப்பனிங் 1 down கிளிக் ஆவாங்க, பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இந்த சீசன் இந்த 3த்துலயுமே கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இது எப்போ அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்றாங்களோ அப்பதான் சிஎஸ்கேவோட சான்சஸ் பிரைட் ஆகும். உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க. பிரசாத் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிஷோர். இல்ல எல்லாமே சொன்னீங்க, பட் டாஸ்லயே நம்மளுக்கு 50% ஆஃப் த கேம் நம்ம கை விட்டு போயிருது. ஆக்சுவலா இவ்வளவு டாஸ் லூஸ் பண்ணி இவ்வளவு இங்க இந்த பொசிஷன் இருக்கிறதே ருத்ராஜ் வந்து ஆக்சுவலா ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். இன்னைக்கும் தோனி ஒரே நிமிஷம் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். நீங்க எல்லா மேட்சும் சொல்றீங்க அது. ஆனா தோனி சொல்ற மாதிரி தான் திருப்பி சொல்லணும். நம்ம கண்ட்ரோலபிள்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம பேச முடியும், பார்க்க முடியும். டாஸ் நம்ம கையில கிடையாது. நம்ம டீம் காம்பினேஷனை பத்தி பேசினாதான் தெரியும். அது ஆக்சுவலி என்னன்னா அவங்க டாஸ் வின் பண்ணி டாஸ் லாஸ் பண்ணிருக்காங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் என்னன்னா டீம் காம்பினேஷனே கொஞ்சம் சாட்டிஸ்பாக்டரியா இல்லன்றதுதான் நான் மீன் பண்ண வந்தேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஸ்டார்டிங் வித் டாஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் டீம்ஸ் வர இந்த டாப்னா வந்து அவங்க டாஸ் வின் பண்ணி ஏதாவது பண்ணிருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா டாஸ் தோத்தும் நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோம்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் as far as CSK is concerned. And ருத்ராஜ் கேக்வாட் இது ஃபர்ஸ்ட் சீசன். தோனி வந்து ஸ்பூன் ஃபீட் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஒரு மாதிரி நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாரு. மேபி ஒரு 2 மேட்ச் பார்த்தோம் மும்பையோட அண்ட் 1 more சன்ரைசர்ஸோட நினைக்கிறேன். அந்த மேட்ச் தான் கொஞ்சம் நல்லா இன்வால்வ்டா இருந்தாரு. மத்தபடி அவர் அவ்வளவு பெரிய டிசிஷன்ஸ். இப்போ ஒரு ரிவ்யூ எடுத்தாரு தீபக், இவரு ருத்ராஜ் இந்த மேட்ச் ரிவ்யூ எடுத்தாரு. கரெக்டா பேட்ல பட்டது. பட் ஸ்டில் அவர் தோனி கேட்கவே இல்லை, அவரே ரிவ்யூ எடுத்தாரு இப்படி. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரே பண்றாரு. பட் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டியூ எஃபெக்ட் ப்ரோ. இன்னைக்கு மட்டும் ருத்ராஜ் டாஸ் வின் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் பவுலிங் தான் போடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் பவுலிங் போட்டா கண்டிப்பா ஜடேஜாக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 விக்கெட் வந்திருக்கும். மோயின் அலிக்கு ஒரு 2 விக்கெட் வந்திருக்கும். 2 பேரும் 8 ஓவர்ல அட்லீஸ்ட் ஒரு 52 ரன் கொடுத்திருப்பாங்க. 8 ஓவர்ல 50 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பஞ்சாப் கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பாங்க. கிளீசன் ஆக்சுவலா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் போட்டாரு. சோ டாஸ்லயே ஐ திங்க் we have lost around 30 to 35% of the இது. சோ இதெல்லாம் பார்த்தா ஐ திங்க் லைக் ஒரு சர்க்கிள் தான் சொல்லுவேன். நாட் மச் டு நோட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்போ ரெட் சாயில் ட்ராக் வேற, ஸ்டார்டிங்ல அந்த இனிஷியல் மூமெண்ட்ஸ் தான் இருந்தது. டக்குன்னு வந்து டேக் ஆன் பண்ண முடியல. சோ அப்படிலாம் பண்ணியும் ஐ திங்க் we did a decent job. ருத்ராஜ் நல்லா 62 is continued his great form. So I don't know bro, maybe at least the next few games luck turns our way and we win tosses and we win the games also. அவ்வளவுதான். மத்தபடி these are my initial thoughts. And ஆனா ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் இருக்கு. இந்த சிஎஸ்கே வின் பண்ணிருக்க மேட்சஸ்லாம் தோனி வந்து பிஹைண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு திருப்பி கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றப்பயும் எனக்கு அந்த பாயிண்ட் தான் ஞாபகம் வருது. அதுக்கு என்ன
யோசிக்கிறீங்க நீங்க? அப்ப ஏன் வந்து இந்த மேட்ச்ல பரவாயில்ல தோத்தான்னு நினைக்கிறாரு, ஒரு சில மேட்ச் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு? ஒரு கொஸ்டின் இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நானும் தோனி ஃபேன் தான், எல்லாருக்கும் தெரியும். ஸ்டில் அது நம்மளுமே அந்த அந்த மாதிரி வின் பண்ற மேட்சஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற ஃபேக்டரை யோசிக்கிறோம். அப்ப தோக்குற மேட்ச்ல ஏன் வந்து டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டாரு, இல்ல வந்து பேச மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல மேபி கேம்ஸ் பாருங்க, மும்பை இந்தியன்ஸ் இஸ் லைக் a big franchise team. So அங்க வந்து நம்ம things are at stake, like CSK things are at stake. Again SRH, they are the teams to beat. So again things are at stake. KKR is a team to beat, amazing team, and Gautam Gambhir, that is also our credibility at stake. Credibility is at stake and சொல்லலாம். So maybe இந்த மாதிரி like minor franchise, சரி இவங்க நல்ல franchise தான், Punjab has done exceptionally well. LSG கிட்ட ஒரு 1 டவுன்ல வந்திருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துட்டு. அந்த மேட்ச் அவ்வளவு 220 கிட்ட 210 அடிச்சு அன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு ஏன் வந்து அவர் பிரசன்ஸ் காட்டலன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. திருப்பி நம்ம அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பேசுறப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்ல, அதனாலதான் உங்ககிட்ட நானே கேக்குறேன். இல்ல ப்ரோ, ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ப்ரோ. மேபி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூனியருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா சீனியர் அவ்வளவு பண்ண மாட்டான். என்னதான் அவன் கஷ்டப்பட்டாலும் வந்து சரி பாத்துக்கிட்டோம், இவன் கஷ்டப்பட்டாதான் வந்து கரெக்டா பண்ணுவான்னு சொல்லி. இல்ல அது புரியுது ப்ரோ எனக்கு. ஆனா நம்ம தோக்குற மேட்ச் வந்து அவர் ஆக்டிவா இல்ல, ஜெயிச்ச மேட்ச்லாம் அவர் ஆக்டிவா இருந்தாரு. திருப்பியும் அப்ப தோனி இருந்தாதான் வேலைக்கு ஆகும் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு எடுத்துட்டு வரோம்ல. அது மேபி கரெக்டா இருக்கோதோன்னு தோணுது எனக்குமே. அது புரிஞ்சுக்க முடியுது என்னாலையும். எனக்கும் தெரியுது எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஃபீல்ட் பிளேஸ் பண்ணாரு, எம்ஐ மேட்ச்ல ஃபீல்ட் பிளேஸ் பண்ணாருன்னு தெரியுது. ஆனா இந்த மேட்ச் அவர் 0% இன்வால்வ்மெண்ட் நம்மளால சொல்ல முடியாது. நீங்க சொன்ன ரிவ்யூ ஓகே தான், அவரு தோனியும் காட்டிட்டு இருந்தாங்க, அவர் எடுக்க சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஆனா கமெண்ட்ரிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க ருத்ராஜ் காட்டிட்டே இருக்காரு, அம்பையர் வந்து தோனியை பார்த்துட்டு இருக்காங்க ருத்ராஜை பார்க்காமன்னு சொல்லி. ஸோ ஆனா அப்ப தோக்குற மேட்ச் வந்து தோனி இன்வால்வ் ஆகல, அதனால தான் தோத்துட்டாங்க. ஜெயிக்கிற மேட்சஸ்லாம் தோனியால தான் ஜெயிக்கிறாங்கன்னு திருப்பியும் அந்த ஒரு ஃபேவரட், அவங்க ஃபேவரட்னு நினைக்கிற பீப்புள் சொல்றது அகைன்ஸ்டா போகுது. அதுக்காக தான் கேட்டேன். இல்ல ப்ரோ, நீங்க தெரியல மேபி ஃபீல்ட் செட்டிங், அந்த ஃபீல்ட் செட்டிங் விட அவர் அந்த ஆங்கிள்ஸ்ல கரெக்டா நிக்க வைப்பாரு. சோ அந்த ஆங்கிள்ஸ்ல வந்து கரெக்டா நிக்க வைப்பாரு. சோ அதெல்லாம் வந்து மேபி இந்த மேட்ச் அது அவருக்கு தான் ப்ரோ தெரியணும். as fans whatever they are showing us on TV அதான் நம்ம சொல்ல முடியும். மேபி எனக்கு என்ன தோணுது, அந்த விக்கெட் சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னா அப்போ ரீப்ளே காட்டி அதை பதிவுபடுத்துறாங்க. மேபி இந்த மேட்சஸ்ல அவர் பண்ணிருப்பாரு, நமக்கு ரன்ஸ் போயிட்டு இருக்கதால அது பெருசா ஃப்ளோல தெரிஞ்சிருக்காது, அதை ரீப்ளேவும் பண்ணி காட்ட மாட்டாங்க. ஒரு தப்பான இடத்துல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கு, 4 போகுதுன்னா இவர் ஃபீல்ட் பிளேஸ் பண்ண போறது யாரும் காட்ட போறது இல்ல. மேபி அதனால கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னா கிளீசன் has impressed me. கிஷோர் ப்ரோ சொன்னாரு, பட் கிளீசன் has really impressed me. இந்த அடுத்த நம்ம சிஎஸ்கே 2010 டக்கி பாலிஞ்சர்னு வருவாரு. சோ இவர் எனக்கு அந்த வைப் தான் தராரு. கிளீசன் நல்லா வந்து ஹிட்டிங் த டெக், அப்படியே ஸ்விங் ஆகுது. பேர்ஸ்டோ வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, அதே கண்ட்ரி நெட்ஸ்ல ஆடி இருப்பாரு, பட் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ கிளீசன் இஸ் ஆக்சுவலி டூயிங் a great job with the new ball. சோ துஷார் மெக்ராத்துக்கு வந்து அவர் ஒரு நல்ல கம்பெனி தரலாம். ஏன்னா இப்போ அப்கமிங் கேம்ஸ் வந்து சஹார் ஆடுவாரான்னு தெரியல. கிளம்புறாரு சொன்னாங்க இன்னைக்குமே. நாளைக்கு கிளம்புறாரு. ஆமா, நாளைக்கு கிளம்புறாரு. சஹார் ஏன் ஆடணும் சொல்லுங்க? நம்ம 2 மேட்ச் முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். கேட்ச் விட்டாரு, ஒரு பவுண்டரி எல்லாம் விட்டாரு. he almost costed us one game bro. அந்த எல்எஸ்ஜி மேட்ச் மட்டும் வின் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல இதுக்கு மேல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துருப்போம், 12 பாயிண்ட்ஸ்ல உட்காந்துருப்போம். சோ மேபி இந்த ஹாஃப் இன்ஜுரி, அந்த 50% இன்ஜுரியோட பிளேஸோடலாம் நம்ம வந்து ஆடவே கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஆனா ஒரு ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஒரு மாதிரி வேகா தான் இருக்காரு ஃபீல்ட்லயே. தீபக் சார் ஃபுல்லா ஓட முடியல அவரால. ஒரு 15 ரன்ஸ் விட்டாரு ப்ரோ அந்த கேம்ல. அந்த 15 ரன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 4 ரன்ஸ் கொஞ்சம் மைனஸ் பண்ணிதான் 11 ரன்ஸ். சோ அந்த கேம்ஸ்லாம் வந்து இந்த குவாலிஃபயர் அந்த கிட்ட வரும்போது நம்ம திருப்பி பார்த்தோம்னா எவ்வளவு க்ளோஸ் கேம்ஸ் தோத்தோம், எவ்வளவு ஜெயிச்சிருக்கலாம், அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கேம் வருது. So I think I've done. I think Kishore can open up. என்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லணும்னா 2 ஹாஃப்லயும், ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி, சிஎஸ்கே தான் நிறைய பேட் மூவ்ஸ் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு சிஎஸ்கே தோத்தாங்க. அவ்வளவுதான் இனிஷியல் ஸ்டார்ட். வின்னிங் போயிடலாம். இல்ல நீயே பேசு, நாங்க இவ்வளவு நேரம் பேசிருக்கோம், நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, இப்போ இன்னிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா அகைன் சொல்ற பிரசாத் டாஸ்ன்னு. நானும் டாஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இவர் விக்கி சொன்ன மாதிரி, தோனி சொன்ன மாதிரி தான், டாஸ் நம்ம கையில இல்ல. பட் டீம் செட்டப்பும் சரி, அந்தந்த பிளேயர்ஸ் எப்ப இறக்கணும், எந்த பிளேயர் எப்போ ஓவர் போட வைக்கணும்ன்றது நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பண்ண தப்பு என்னன்னா, பவர் பிளே பிரச்சனை இல்லை, ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, டூபே இறக்கணும்,
ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணும். பட் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் மிஸ் பண்ணா அடுத்தது என்ன பண்றாங்கன்னா ரிஸ்வியும் ஸ்பின்னர்ஸை டேக் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி குஜராத் ஜடேஜா வேற நடுவுல இன்னொரு விக்கெட் ஜடேஜாவை இறக்கி காலியும் பண்ணிட்டாங்க. ஜடேஜா வந்தாரு, அது ஓகே. அதுக்கப்புறம் டூபே அவுட் ஆனாரு. ஜடேஜா கிரீஸ் உள்ள வந்தப்போ டூபே உள்ள இருந்தாரு. டூபே அவுட் ஆனோடனே அந்த ரிஸ்வி வந்தாரு. இல்லடா டூபே அவுட் ஆகுறதுக்கு தான் ஜடேஜா வந்தாரு. லெஃப்ட் காம்பினேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. ஓப்பனிங் வந்து ரஹானேவும் ருத்ராஜா இருந்தாங்களா, ரஹானே அவுட் ஆனோடனே டூபே வந்தவனே. டூபே கூட டூபே அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜடேஜா வந்தாரா? எப்படி 2 பேரும் ஒன்னா கிரீஸ்ல இருந்தாங்கன்னு சொல்ற? ஓகே 63 ரன்ஸ் ஆச்சு. ஆமா டூபே வந்தவனே தான் ஜடேஜா வந்தாரு. ஓகே ஜடேஜாவும் பண்ணாங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணனும்னு நினைச்சாங்க, அது வேலைக்கு ஆகல. ஸ்டெபிலைஸ் பண்ணனும்னு நினைச்சாங்க, வேலைக்கு ஆகல. இல்லடா அதான் நான் திருப்பி சொல்றேன். அந்த ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றேன்னு சொல்லி ரிஸ்வி இறங்குனது ரொம்ப பேட் மூவ். நான் அகைன் அதான் ஃபர்ஸ்ட் அதான் பண்ண பெரிய தப்பு. ஜடேஜாவோட தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ரிஸ்வி இறக்காம இவரே இறக்கிட்டு இருக்கலாம், மொயின் அலி இறக்கிட்டு இருக்கலாம். மொயின் அலி இறக்கி இருக்கலாம். கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஜடேஜாக்கு பதில் டேரல் மிச்சல் இறக்கி இருக்கலாம். போன மேட்ச் நல்லா தானே பண்ணாரு. ஒரு பால் என்ன டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போகுது? இல்ல நான் அதுதான் சொல்றேன். நான் ஜடேஜா டூபே அந்த விக்கெட் பத்தி பேசவே இல்லை. அவங்க அவுட் ஆகணும் பிரச்சனை இல்ல. அங்க தப்பு எங்க பண்ணாங்கன்னா ரிஸ்வில தான் தப்பே பண்ணாங்க. ஏன் ரிஸ்வியை இறக்கி தேவையில்லாம அங்க அதான் டேக் ஆன் பண்ணோம்னா குஜராத் மேட்ச் சொன்னீங்க. எந்த மேட்ச்னா எடுத்து பார்த்தாலும் நீங்க ஒரு நல்ல ஹிட் அச்சுனே இருக்கான், அவன் அவுட் ஆக போறான்னா அடுத்து அதே மாதிரி பிளேயர் இருக்கிறாங்க. ஒர்க் ஆகாது. டூபேக்கு எனக்கு ஒர்க் ஆகலையா, அதேதான் அடுத்த ஹிட்டருக்கும் ஒர்க் ஆகாது. அந்த இடத்துல தள்ளி ஆடுறவங்களை இறக்கி விட்டு மேட்சை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு கன்ஃபார்மா ரிஸ்வி பண்ணலாம். அங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு மேபி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு லெக்கி வேணும், பிரசாந்த் சோலங்கியை ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல ஹங்கரக்கர் என்றாரு அவரையும் ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல முகேஷ் சௌத்ரியை ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த 3 ஆப்ஷனை மிஸ் பண்ணி ஒரு பேட்ஸ்மேனுக்கு எடுத்துட்டு உள்ள மேட்ச் நிறுத்திட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே, அவங்க ஒரு பெரிய மூவ் பண்ணிட்டாங்க. 19 ஓவர், அது பிரச்சனை இல்லை, விட்டுலாம். ஸ்கோர் நல்லா வந்தோடனே செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது. நீங்க சொன்ன மாதிரிதான் கன்ஃபார்மா இந்த ஃபீல்ட் செட்டோ இல்ல ஓவர் கொடுக்கறதெல்லாம் கூட பண்ணுவாரு. தோனி பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு. அது நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, அவ்வளவு மேட்ச் சரியா போகாதனால. ஆனா இந்த பவர் பிளே விக்கியும் சரி பிரசாதும் சரி வேற இது மாதிரி பேசுனாங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ருத்ராஜ் ஸ்பின்னருக்கு நம்ப மாட்டாரு, ஸ்பின்னர் நம்ப மாட்டாருன்னாங்க. இன்னைக்கு நான் பாக்கல, எனக்கு ருத்ராஜ் நம்புறாருன்னு தெரியல, கோச்சிங் நம்ப மாட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா 8 ஓவர் முடிஞ்சிச்சு, பவர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போயிட்டோம். அந்த டைம்ல சொல்லிதான் அமைச்சிருப்பாங்க கரெக்டா, ஸ்கோர் கிட்ட வந்துடுச்சு, ஒரு பார்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆனா திடீர்னு மோயின் அலியை கட் பண்ணிட்டு ஜடேஜா கொடுத்து டக்குன்னு இவங்களுக்கு போயிட்டாங்க, டூபேக்கு போயிட்டாங்க. சரி டூபே விக்கெட் எடுத்தாரு, அப்ப நின்றுச்சு. அப்ப டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர் கொடுத்துருக்கலாம். அதையும் பண்ணாம என்ன பண்ணாங்கன்னா தேஷ்பாண்டே கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, தமிழ்ல சொன்னாங்க மேட்ச் முடிஞ்சிச்சு. பட் இங்கிலீஷ் கமெண்ட்ல இல்லடா இன்னைக்கு நிறைய நல்ல பாயிண்ட் பேசுறேன். ஆனா பேர்லாம் மாத்தி சொல்றேன். தேஷ்பாண்டே ஓகே, ஷர்தால் தாக்கூர் ஓவர் போட வந்துட்டாரு. அந்த இடத்துல கமெண்ட்ரி சொல்லினே இருக்காங்க, பிரிங் கிளீசன் ஆர் ஃபிஸ் அப்படின்னு இருக்காங்க. அந்த டைம் அவங்களை கூட்டிட்டு வந்ததுனால நல்லா மேட்ச் போயிருக்கும். நிறைய ராங் மூவ்ஸ், அந்த ராங் மூவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் தான் பண்றாரா இல்ல இந்த கோச்சிங் சொல்லி பண்றாங்களான்றதா தெரியல. ஸ்ட்ராட்டஜிக் டைம் போனால கண்டிப்பா கோச்சிங் சொல்லியிருப்பாங்க, இப்படி போனா இப்படி பண்ண, அப்படி போனா இப்படி பண்ணு. அப்போ இது வரைக்கும் ருத்ராஜ சொன்னதுக்கு பதிலா கோச்சை சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும். பட் இப்பயும் பிரச்சனையே இல்லை. நான் அகைன் மறுபடியும் அதை தான் பேசுவேன். இன்னைக்கு மேட்ச் கன்சிடர் பண்ணவே வேணாம். இன்னமும் 4 மேட்சஸ் இருக்கு, சாலிடா 4 வின் பண்ண முடியும். இல்ல அந்த 4ல 2-3 வின் பண்ணா பிரச்சனையா இருக்கும்னா அதனால கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தேன். ரிசர்ச்ல என்ன தெரிஞ்சதுன்னா, இப்ப கஷ்டப்பட போற டீம் எதுனா டாப் 4ல முதல்ல லக்னோ தான் கஷ்டப்பட போகுது. ஏன் கஷ்டப்பட போறோம்னா லக்னோவுக்கும் கொல்கட்டாவுக்கு மேட்ச் இருக்கு, 2 மேட்ச் இருக்கு, இல்ல ஒரு மேட்ச். லக்னோவுக்கு யார் யார் இருக்குன்னா கொல்கட்டா, மும்பை, ஹைதராபாத், அப்புறமா டெல்லி. 4 பேர்கிட்ட இருக்கு. மேபி 4 பேர்கிட்ட தோக்கலாம், தோத்து அப்படியே வெளியே போயிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சென்னைக்கு பிரச்சனையே இல்லை. சென்னைக்கு எல்லாமே ஈஸியான மேட்ச் தான் இருக்கு. குஜராத் கிட்ட இருக்கு, அப்புறம் பஞ்சாப் கிட்ட இருக்கு, இன்னும் 2 மேட்ச்ல ஆர்சிபி கிட்ட இருக்கு. சோ அந்த 3 மேட்ச் ஈஸியா வின் பண்றாங்க. ஒன்னே ஒன் டஃபா யாருடைய இருக்கு, நான் கவனிக்கல யாரு. அந்த ஒரு மேட்ச் தான் சென்னை டஃப். மிச்சம் 3 மேட்ச்மே சென்னைக்கு ஆல்மோஸ்ட் பாதி கணத்தை தாண்டிட்டோம், இன்னும் பாதி கணத்தை தாண்டில மாதிரி தான் இருக்கு. சோ அந்த 3rd பொசிஷன்ல இருக்க லக்னோ கீழே வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி SRHக்கும் அவங்களுக்கும் எல்லாமே டஃபா இருக்கு. ஏன் KKRக்கு டஃபா இருக்கு, அவங்களுக்கு ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு தான் நல்ல விஷயம். அவங்க டெல்லி கிட்ட 2 மேட்ச் தொடர்ந்து விளையாடுறாங்க, ஏதோ ஒரு டீம் கிட்ட கண்டினியூ 2 விளையாடுறாங்க. அதனாலதான் லக்னோ ஃபர்ஸ்ட் 2 டீம் மட்டும் தான் சேம். ஃபர்ஸ்ட் 2 டீம் தான் ஈஸி,
தேர்ட் ஃபோர்த் இன்னமும் ஃபைட் தான் போகுது. ஜெயிச்சிட்டாங்க, லக்னோ கம்ஃபர்டபுளா இருக்காங்க பார்த்தா இல்ல, அவங்களும் டஃபா தான் இருக்காங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ராங் மூவ்ஸ் பற்றிலாம் பேசிட்டேன். அகைன் நான் சொல்லணும், கிளீசன் நான் வேண்டினே இருந்தேன். கிளீசனை மிடில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. தயவு செய்து உன் யாக்கர்ல ட்ரை பண்ணவே பண்ணாத, அது உன்னோட பவரு, நீ அப்படியே வச்சுக்கோ, குட்டியே போட்டுனாரு. அவர் அச்சாச்சுன்னு போயிட்டு நினைச்சேன், அவர் அதே பண்ணிட்டாரு. அடுத்த மேட்சுக்கு பத்திரானா கணிச்சிட்டாருன்னா கிளீசனும் பத்திரானும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தேஷ்பாண்டே சொல்லட்டுமா? இல்ல எனக்கு ஃபேன் போயிட்டு இருக்கு, எனக்கு பேசுறது அர்த்தமா கேக்குது, சாரி. அடுத்த மேட்ச் வந்து அடுத்த மேட்ச் பத்திரானா வந்துட்டாருன்னா பத்திரானா கிளீசன் அந்த ஓப்பனிங் ஸ்பெல் இவங்க போட்டுப்பாங்க. எப்படியும் தேஷ்பாண்டேவும் இவனும் போட்டுருவாரு கிளீசனும். இந்த 16 to 20 பயங்கரமா இருக்க போது, யாருமே எதிர்பார்க்க போயிரு. மேபி இப்ப போயிட்டு அவரோட 102 மேட்சஸ் வீடியோஸை பார்ப்பாங்க எல்லாம். கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அவன், எப்படிலாம் போட்டிருக்கான், யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு வருவாரு, அது ஒரு நியூ பார்த்து. செகண்ட் ஓவர்லாம் பேட்ஸ்ட் அப்படியே பெதர்றாரு, நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் கமெண்ட் பண்ணீங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் 36 இயர்ஸ்ல 147 144 எல்லாம் போட்டு, அதுவும் அவுட் ஸ்விங்லாம் ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ்க்கு இன்ஸ்விங் தான் ஈஸியா வரும், அவுட் வராது. அந்த மாதிரி அவுட் எல்லாம் போடுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், நல்லாவே போச்சு. சின்ன ராங் மிஸ்டேக்ஸ் தான் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம பேசிட்டா இருக்கோம். இந்த 2010 அதுக்கப்புறம் இந்த 2008 எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல அதிகம் ஆகிட்டு அப்புறம் நல்லா வின் பண்ணி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, ஒரு வாட்டி கப் அடிச்சிருக்காங்கன்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதே ஃப்ளோ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரிதான் வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் 2 இன்னிங்ஸும் பேசிட்டேன், நீங்க பேசிக்கலாம். அதான் ஐ திங்க் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். கிளீசன் இப்ப கூட நல்லா போட்டுட்டு இருந்தாரு. சோ நல்லா ஒரு மாதிரி அவர் அடிக்க முடியல, லைக் அவரை அடிக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அண்ட் இஸ் நாட் வெரி ப்ரெடிக்டபிள். பவுன்சரும் போடுறாரு, யாக்கரும் போடுறாரு, ஸ்விங்கும் பண்றாரு, ஸ்லோவர் ஒன்ஸும் போடுறாரு. சோ ஐ திங்க் ஹீஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டகி பாலிஞ்சர் வந்து 2010ல வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணி தருவாரு. சோ அந்த மாதிரி வந்து கிளீசன் வில் பி a blessing in disguise. and also பத்திரானாக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட். ஏன்னா முஸ்தபிசர் போறதுனால பத்திரானாக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட். எனக்கு என்னன்னா பத்திரானா வந்து அடுத்த 4 கேம்ல அட்லீஸ்ட் அவரை வின் பண்ணி தரணும். அட்லீஸ்ட் இன்மே ஃப்ரம் உங்க வீடியோ ஸ்டக் ஆகுது. இல்ல கரெக்டா இருக்கு, எனக்கு ஓகேவா தான் இருக்கு. மேபி உங்களுக்கு நெட்வொர்க் ஏதாச்சும் இஷ்யூவா இருக்கும், பேசுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 4 மேட்சுமே பத்திரானா ஆடணும்னு நான் வேண்டிக்கிறேன். இனிமே நிகழ்லாம் வேணாம். விக்ரம் வந்து நீங்க மார்னிங் சொல்லிட்டு இருந்தாரு, நொண்டிட்டு வந்தா அது போலிங் போடுறா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சோ அந்த மாதிரி ஆனா கூட, ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு க்ளோஸ் மேட்ச் ப்ரோ. லைக் 12 overs 12 balls தான் தோத்தாங்க. சோ இன்னைக்கு வந்து நோ சஹாரு, நோ பத்திரானா, நோ தேஷ்பாண்டே, இவங்கெல்லாம் despite in the absence of these players நம்ம இவ்வளவு ஒரு 18th over வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்னா I think it's a great job. மேபி தரம்சாலால அடுத்த மேட்ச் ஆட போறோம். ஸோ மேபி ஒரு மாதிரி ஒரு ஸ்லைட் ஆயிருக்கு. மேபி ஒரு தூக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் தரம்சாலால, கண்டிப்பா தூக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அட்லீஸ்ட் ஐ ப்ரே இனிமே நம்ம வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் அஃப்கோர்ஸ் டாஸ் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். நான் ஏன் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, டாஸ் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், இட்ஸ் ஓகே. பட் அந்த டாஸ் வின் பண்ணாம ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் சீசன் ஆடுறாரு as a captain of CSK. 5 கேம் ஜெயிச்சிருக்காரு, 10 மேட்ச்ல 50% அக்யூரசி வச்சிருக்காரு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஒரு 4 கேம் பிளஸ் 2 பிளே ஆஃப் ஒரு 6-7 கேம்ஸ்ல ருத்ராஜ் வந்து டாஸ் அட்லீஸ்ட் ஒரு 50 or 60% அவர் டாஸ் வின் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் ஈவன் ஐ ஃபீல் லைக் சிஎஸ்கே குவாலிஃபயர்ஸ் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ நிறைய ஒரு ஸ்லைட்ஸ் ஆயிருக்கு, திருப்பி இப்போ மேல வரணும். ஸோ கண்டிப்பா அதுவும் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இங்கிருந்து சிஎஸ்கே குவாலிஃபயர்ஸ் போலனா ஒரே ஒரு பிளேம்னா அந்த லக்னோ கேம் விட்டது தான். 210 அடிச்சு அந்த கேம் தொட்டோம். ஸோ அந்த கேம் தான் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா கேம். ஐயோ அது விட்டுறக்கூடாதோன்னு இருக்கலாம். பட் ஐ ஹோப் தட் டசன்ட் கம் இன். I'm pretty sure CSK will win next 3 games out of 4. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானே வின் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா CSK will come in that attitude. 3:30 ஹோம் கேம், மத்தியானம் கேம் அது. ஏன்னா டாப் டீம்ஸ் எல்லாருமே அடிச்சிருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் LSG. பட் ராஜஸ்தான் நீ பெரிய டீமா, எங்க கோட்டைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. அது SRHக்கும் KKRக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டும் ராஜஸ்தானுக்கு வந்துடும் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பார்ப்போம். ஆக்சுவலி ஆர்ஆரோட இருக்கிறது ஹோம் கேம், மிச்சம் எல்லாமே அவே கேம்ஸ் தான் இனிமே. இந்த சீசன் வந்து இப்போதைக்கு 6 மேட்ச் விளையாடி 4 ஹோம் கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, 1 லாஸ்ட்னு நினைக்கிறேன். எம்ஐ கிட்ட மட்டும் அவையில வின் பண்ணிருக்காங்க, 2 லாஸ்ட் LSGயோடையும் இன்னைக்கும். மிச்சம் எல்லாம் வின் தான் பண்ணிருக்காங்க. மிச்சம் யார் கிட்ட விளையாடி இருக்காங்க ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் RCB, GT, KKR, இன்னொரு வின்னு SRH, 4 வின், ஒரு அவே வின் எம்ஐயோட. ஓகே. அண்ட் கிஷோர் சொன்னதுக்கு தான் வரேன் நான். ருத்ராஜ் கேப்டன்சி அது
ஸ்பின்னர்ஸ் நம்ப மாட்டேற சொல்றோம். இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல குடுக்கல ஓவர். மேபி அவங்களோட ஹேண்ட் அதிகமா இருக்கும் தான். ஏன்னா வந்து ஒரு புது கேப்டன் தோனி மாதிரி நீ ஏதோ பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ஃபிளெமிங்கோ இல்ல இவரோ பிராவோ வந்து ஒரு ஸ்லோவர் லைன்ஸ் போட்டா வைட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் போட்டா கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும், விக்கெட்ஸ் போகலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க கேம் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். அது இருக்கு. ஆனா ரொட்டேஷன் ஆஃப் த பவுலர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே புவரா இருக்குன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு ருத்துராஜ். அதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட் தான். இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா, ஆக்சுவலி பாரிஸ்டோ அவுட் ஆகுறதுனாலதான் ஸ்பின்னரை கட் பண்ணிட்டு தூப்பை எடுத்துட்டு வந்தாங்க. மேபி பாரிஸ்டோ அவுட் ஆயிருந்தா கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அவர் 2 ஸ்பின்னர்ஸுமே நல்லா அடிச்சிட்டாரு. அண்ட் டியூவும் இருக்கு. கமெண்ட்ரியில சொல்லிட்டே இருக்காங்க, பால் கிரிப் ஆகி டேர்ன் ஆக மாட்டேங்குது, நல்லா அப்படியே ஸ்கிட் ஆகி பேட்டுக்கு போகுது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட சுத்தமா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. சோ அதனால கூட கட் பண்ணிருக்கலாம். அது ஆனா வெளியே கோச் தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல இதுக்கு நான் டினை பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். என்னன்னா பாரிஸ்டோ வந்து இது வரைக்கும் ஸ்பின்னிங் அவுட் ஆன ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் விடுறது. இன்னைக்கு முதல்ல ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு பால் ஜடேஜா போட்டோன்னே பலான்னு வச்சுட்டாரு 4. அப்பயே என்ன பண்ணுங்க, ஜடேஜா தான் யோசிச்சிருக்கணும். இல்ல இன்னைக்கு கூட அவருக்கு குயிக்கர் மட்டும் தான் போட தெரியும், அதே அவரோட பெத்து. இன்னைக்கு கூட நம்ம ஸ்டெம் டு ஸ்டெம் போடாம பேடுக்கு போடுறதோ இல்ல பேட்டுக்கே போட்டுக்கலாம். அவர் போடுறப்போ ஒரு எண்டு லாங், லெக் சைடு எண்டு லாங், அப்ப நம்ம பேட்டுக்கே போட்டுக்கலாம், அதை ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கலாம், ஸ்ட்ரைக்கை மாட்டி விட்டுருக்கலாம். நீ சொன்ன மாதிரி பேரிஸ்டோ நல்லா ஆட்டா எதுவும் சொல்ல மாட்டேன், பட் நம்ம ஸ்ட்ரைக்கை மாட்டி விட்டாலே ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதை பண்ணல. அதனால ஜடேஜாவை தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஏன்னா இவங்க சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்றேன் நான். அவர் சரியா போடல லைன்ல இருந்து. இல்ல மொயின் அலி பாரிஸ்டோ அவுட் ஆன பிறகு தான் கொடுத்தாங்க. பாரிஸ்டோ அவுட் ஆன பிறகு தான் கொடுத்தாங்க. நான் மொயின் அலிக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்றேன். மொயின் அலி ஓவர் அடிச்ச 2மே கஷ்டமான ஷாட், ஈஸியா அடிக்கல. இவரு ஒரு ஈஸியா பிக் பண்ணிட்டாங்க. இந்த பையன் என்ன ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவான், நான் கட் அடிக்கிறேன், கஷ்டமான பால் தான், ஆனா நான் கட் அடிக்கிறேன், பால் நின்று வந்துருச்சு. மொயின் அலி அப்படி போடல. அவர் போல அடிச்ச 2 ஷாட்டுமே கஷ்டமான ஷாட். அந்த 6 கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க, 4 கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க, ஃபீல்டிங் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டம் எஃபர்ட் போட்டுருந்தான். அதனால மொயின் அலிய நம்ப மாட்டேங்கிறாங்கன்றது தானே இவ்வளவு மேட்சஸ் சொல்லிட்டு இருக்கோம். அதேதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. ருத்ராஜ் பண்றாருன்னு எனக்கு தோணல, கோச் தான் பண்றாங்கன்னு தோணுது நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பார்த்து வச்சு இதுக்கு மேல மேட்ச்லயும் கூட அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன ஓவர் ரொட்டேஷன் தப்பா இருக்கு. அந்த ஓவர் ரொட்டேஷனுக்கும் அவருக்கு ஒரு 50% இருக்குன்னா கோச்சுக்கும் 50% இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இவரு மட்டுமே பண்றாருன்னு இல்லவே இல்லை, அது கன்ஃபார்மா தெரியுது. அவ்வளவுதான். நீ கண்டிப்பா அவரு ஆக்சுவலி அவர் கேப்டன்சிலன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அது அவருன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. மேபி ஃபர்ஸ்ட் சீசனால அப்படி இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கண்ட்ரோல்ல வந்துரும். அண்ட் ஆல்சோ நம்பர் 2 வந்து டியூ ஆறதுனால மேபி இஸ் லூசிங் லாட் ஆஃப் டாசஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ். ஐ திங்க் நம்ம சேஸ் எப்ப பண்ணோம், நம்ம இன்னைக்கு மார்னிங் தான் பேசிட்டு இருந்தோம். சேஸ் வந்து ஐ திங்க் ஒரே ஒரு கேம் தான், 2 கேம் கேகேஆர் மேட்ச், லாஸ்டா கேகேஆர் மேட்ச் தான் சேஸ் பண்ணோம். ஒரு மாசம் இருக்கும் சேஸ் பண்ணி. ஆமா, சேஸ் பண்ணி ஒரு மேட்ச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ டியூ பால் கையில நிக்கிறது இல்ல, தொடக்க வேண்டியதா இருக்கு. சோ அதனால மேபி வந்து அவருக்கு மேபி சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டிருந்தா மொயின் அலி வந்து ஒரு 4 ஓவரே போட்டிருக்கலாம், 8 ஓவர் போட்டிருக்கலாம். ஏன்னா கிரிப்பும் கிடைச்சிருக்கும். எங்க ராகுல் சார்லிஸ் நல்லா அப்படி மொயின் அலி இவங்க பேட்டரா தான் யூஸ் பண்றாங்களான்னு கொஸ்டின் வருது. அதுக்கு தீக்ஷனாவே எடுத்து வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு அதுதான் சொன்னாங்க, தீக்ஷனாவே அவங்க இதுல கூட வைக்கல, சப்ஸ்டியூட்ஸ்ல கூட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு தான் நல்லா சூட் ஆயிருக்கு. 2 பேரும் இவரு அவர் பேர் என்ன, ஹர்ப்ரீத் பார் வந்து 3 ஓவர் போட்டு 17 ரன் 16 ரன் தான் கொடுத்துருக்காரு, 4 ஓவர் போட்டு. ஃபிங்கர் ஸ்பின்னரே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மொயின் அலி நீங்க பேட்டரா தான் ஆட போறீங்கன்னா அதுக்கு ரச்சின் ரவீந்திராவே ஆட்டு போயிடலாமே, டாப் ஆர்டர்லயும் கிடைக்கும் பேட்டிங். அதான் ப்ரோ, இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இன்னைக்கு தீபக் சஹர் வரல, டக்குன்னு 2 ஓவர் போட்டு கொடுத்தாரு. சோ சம்திங் லைக் ரச்சின் ரவீந்திராவும் ஓவர் போடுவாரு. எனக்கு தெரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம டிஎஸ்கே டெம்ப்ளேட் மாதிரி இல்ல. மேபி அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல லாஸ்ட் கேம் கூட, இதுதான் என் பவுலர்ஸ், அடிக்கணும்னா நீ ஒன்னு அடிக்கும். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ், சம்டைம் இட் டசன்ட் ஒர்க். சம்டைம் ஒர்க் ஆகும் போது கிரேட்ன்றோம், ஒர்க் ஆகும் போது ஏன் மொயின் அலி இது, ஏன் போன மேட்சும் இதே மொயின் அலி தான் ஆட்டாரு, போன மேட்சும் இப்படிதானே ஆடணும். சோ பேட் லக் ப்ரோ. நீங்களே பாருங்களேன், தீபக் சஹர் போயாச்சு, துஷார் தேஷ்பாண்டே போயாச்சு, பத்திரானா ஆடல. 3 மெயின் பவுலர்ஸ். போன மேட்ச் வந்து துஷார் தேஷ்பாண்டே 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு, தீபக் சஹர் ஓரளவுக்கு டீசென்டா போட்டாரு. சோ பத்திரானா வந்து சொல்லவே வேணாம், இஸ் பீன் அ மேட்ச் வின்னர். சோ இந்த 3 பிளேயர்ஸும் இல்லாம 18th ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தது ஐ திங்க் இட்ஸ் a very great job. So I think I'm really looking forward for the Dharamshala game. And பத்திரானா தான் கொஞ்சம் ஃபிட்டா வந்தா, பத்திரானா கிளீசன்லாம் சும்மா வச்சு வெயின் போடலாம். அண்ட் ஆல்சோ துஷார் மெக்ராத், அதாவது துஷார் தேஷ்பாண்டே அடுத்த மேட்ச் வந்தா கூட நல்லா இருக்கும். இது அவங்களுக்கு நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க ப்ரோ, 18 ஓவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க அதெல்லாம். ஆனா அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் வின் தான்.
அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ எம்ஐ மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்துட்டு அப்புறமா இப்படி தடவி அடிச்சு அவுட் ஆறுது. நேற்று எல்எஸ்ஜி மேட்ச் சொன்னீங்கன்னா கூட அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு ஒத்துக்கலாம். இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல, அவங்க அப்படி டிசைட் பண்ணி ஆடி இருக்காங்க. விக்கெட் சுட வேணாம், தட்டி ஆடுவோம், தேவையில்ல புது, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். நீங்க ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவ் நோட் எடுத்துக்கணும்ன்றது சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. அவங்க டிசைட் பண்ணி ஆடின கேம் அதுன்ற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஏன்னா ஒரு மெய்டன் போட்டாரு, 16th ஓவர் மெய்டன் போட்டாரு முஸ்தபிஸ். ஒரு 6 பால், ஒரு பால் கூட 5 பால் பேட்ல படல சஷாங்க் சிங், அப்படியே நிறுத்திட்டாரு. சோ அதெல்லாம் வந்து 16th ஓவர் ஏன் வேணும்ட்டே அவர் மெய்டன் ஆடுவாரா? அடிக்கதான் பார்த்தாரு, மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு 5 பால், ஒரு பால் அடிக்க பார்த்தாரு, அடிக்க முடியல. அதே மாதிரி கிளீசன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மெய்டன் ஓவர் போட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவர். இன்ஸ்விங் போறாரு, உள்ள இருக்கிறாரு, ஆஃப் ஸ்விங் போறாரு, காத்து அடிக்கிறாரு. So I think it's been an overall good effort. அங்க எங்க கொஞ்சம் பவுலர் ஷர்துல் டாக்கூர் தெரியல ப்ரோ, திடீர்னு அவர் வந்து போட்ட எல்லா ஓவர்லயும் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுக்குறாரு, கேஷுவலா வந்து சும்மா அப்படியே போடுறாரு. சோ அகைன் சம் டேஸ் அவருமே கூட அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தான் நல்லது. அவரு தேவையில்ல, அதுக்கு பதில் வேற யாராவது எடுத்துட்டு வரலாம். அவர் சுத்தமா டச்ல முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 மேட்ச் ஒரு மேட்ச் அப்படி பண்றாருன்னா அடுத்த மேட்ச் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்ட் லைன்ஸ்ல லென்த்ல போடுவாரு. இந்த வாட்டி அவரு ரொம்ப அவுட் ஆஃப் சார்ஜ் இருக்க மாதிரி இருக்கு. கிஷோர் எதை பேசணும் சொல்லுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி 18.5 வரைக்கும் வந்தது ஓகே தான், பட் ஸ்கோர் கம்மி. விக்கி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். 17.5 ஓகே, 18 ஓவர்ஸ் சொன்னாங்க ஓகே தான், பட் முதல்ல ஸ்கோர் கம்மி. ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாடுச்சுனாங்கன்னா அப்போ அவங்க வேற மாதிரி தான் கேம் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து முஸ்தாபிஸ் ஓவர் ஓகே தான், பட் சஷாங்க் வந்து தேவையில்லாம வேற மாதிரிலாம் ஷார்ட் ஆடி பாட்டாரு. அது ஒண்ணு பண்ணாரு, பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வந்து அவங்க ரன் ரேட் யோசிக்கல. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்கள பிளேயர்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க வேற. அதனால அவங்க சரி இந்த மேட்சாச்சும் நம்ம ஆடி பாத்துக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஸ்கோர் 180+. ஓப்பனா சொன்னா ராகுல் சார் என்ன சொன்னா, நான் மெசேஜ் எவ்வளவு சொல்லியிருப்பேன். ராகுல் சார் என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சது நாங்க நினைச்சிட 10 ரன் அதிகமா தான் குடுத்துருக்கோம் சொல்லியிருக்காரு. அப்ப இன்னமும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். பவுலர்ஸோட மிஸ் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஓகே, கன்ஃபார்மா வேணும், கண்டிப்பா தேஷ்பாண்டே வேணும், இவரு பத்திரானா வேணும். எனக்கு தெரிஞ்சு மொயின் அலியை டிராப் பண்ணிட்டு தீக்ஷ்ணா போட்டீங்களா, ஏன்னா ஷர்துல் டாக்கூர் போட மாட்டாரு. அவருக்கு ஒரு பவுலர் தேவைப்படுறாங்க. 4 ஓவர் கவர் ஆகுது ஆகும் தீக்ஷ்ணா. ஆமா, அதனால மொயின் அலியை டிராப் பண்ணிட்டு தீக்ஷ்ணா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நடக்கணும்னா அதுக்கு முதல்ல விக்கி முதல்ல சொல்ற மாதிரி ஓப்பனிங் ரஹானேவும் கைக்வாடும் நல்லா ஆடணும். அவங்க நல்லா ஆனாதான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா மறுபடியும் அதே மாதிரி ஏதாச்சும் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணலாம், இல்ல ஜடேஜாவை நடுவில் இறக்கி விடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய மெஸ்அப் ஆயினே தான் இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் ஸ்டேபிள் ஆகணும். அட்லீஸ்ட் ஓப்பனர்ஸ் சொரப்பினாலும் 1 down ஆச்சு ஸ்டேபிள் ஆகணும். இது மிஸ் ஆகணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட வேற ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஓப்பனா சொல்றா சிஎஸ்கே பவுலர்ஸ். ஏன் அவ்வளவு பேட்ஸ்மேன்ஸ் நிறைய ராங்கா பேச்சேன், சாரி, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி விளையாடுறாங்க. பவர் பிளே எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ரஹானே எல்லாம் வந்து எனக்கு நல்ல பால் போடு நான் அடிக்கிறேன், எனக்கு தேவையான பால் போட்டு நான் அடிக்கிறேன், நீ குட் லைன்ல போட நான் உனக்கு ஸ்ட்ரோக் வெப்பல சிங்கிள் தான் ஆடுவேன் அப்படின்னு ஆடுறாங்க. அது வேணா, அது முடியவே முடியாது. இதுக்கப்புறம் வர 4 மேட்ச் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்கன்னா நல்ல நல்ல பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, திடீர்னு பயங்கரமான மூவ்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ரபடா இதுலயும் பவர் பிளேயும் போடல, திடீர்னு கூட்டினாங்க. ஏன்னு கேட்டா அவர் வந்து ஆல்ரெடி ரஹானேவும் கைக்வாடையும் நிறைய அவுட் பண்ணியிருக்காராம், ஃபர்ஸ்ட் அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கூட்டினாங்க சாம்கரன் ஒரு அடிச்சிட்டாங்கன்னா சாம்கரன் கூட்டினதும் இவருக்கு கைக்வாடுக்கு போர் ஃபார்ம் இருக்கு லெஃப்ட் ஆர்ம் கிட்ட, ஆடி போனலாம். பட் இருந்தாலும் அந்த லெஃப்ட் ஆர்ம் போர் ஃபார்ம் இருக்குன்னா அதையும் கூட்டினாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஒழுங்கா ஆட மாட்டாங்க, ஸ்பின்னர்ஸையும் கூட்டினாங்க. கரெக்டா தலா நல்லா அச்சுன்னு வந்தாரு. திடீர்னு பார்த்தா 19th ஓவர் கொடுத்தாங்க. ராகுல் சார் என்னதான் பண்றது தெரியல, சத்தியமா வாய்ப்பே இல்லை. அந்த நல்லாவே போட்டான். தோனி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கூட எடுத்து வந்துருக்க மாட்டாங்க. தோனி லாஸ்ட் ஓவர் வந்தா லாஸ்ட் ஓவர் தான் போட்டுருப்பான் இவரு ராகுல் சார். அதெல்லாம் வந்து ஓப்பனா சொன்னா அவங்களோட சஞ்சய் பங்கர் அவ்வளவு பெரிய, சத்தியமா அவ்வளவு பெரிய பவுலரா ஆல்ரவுண்டரு, அவ்வளவு யோசிப்பாரு எதிர்பார்க்கல. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த மூவ் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவ்வளவு போலிங் கோச், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மூவ் எடுத்துட்டாரு. பட் நல்லா பண்ணிட்டாங்க. அப்படிங்களா, பிராட் ஹாரிங் பேட்டிங் கோச். இந்த இவரு ஏதோ பவுலிங் கோச் கிடையாது இவரு. இல்ல சஞ்சய் பங்கர் ஃபீல்டிங் பத்தி ஒண்ணும் தெரியாது. ஓகே விடு, ஏதோ ஒரு கோச். நான் ஒரு மூஞ்சிலாம் பார்த்தேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் அவர் வெங்கடேஷ் பிரசாத் நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்லா மூஞ்சி நல்லா ஒத்து பார்த்துதான் சஞ்சய் பங்கர் தெரிஞ்சுது. ஓகே, இந்த மாதிரிலாம் நடந்தது. அவ்வளவுதான். சாரி, கண்டினியூ பண்ணுங்க.
அதுதான் அந்த அதான் சொன்னேன் அவ்வளவுதான். இதுதான் இது மெயின் போலர்ஸ் எவனும் கிடையாது. ரன்ஸ் கொஞ்சம் ஷார்ட். சோ நீங்க ஸ்பின்னர்ஸ் அதுவும் இன் பிளேஸ் லைக் இந்தியா நீ ஸ்பின்னர்ஸ் நம்பாம நீ பேஸ்தான் வேணும்னு போனேன்னா எல்லா கேம்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சம் கேம்ஸ் உங்களுக்கு பேக் ஃபயரும் ஆகும். சோ பேக் ஃபயர் ஆகும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சாரி, ஒரே ஒரு பாயிண்ட், மெயின் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய மேட்ச் நான் ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து கூட பஞ்சாப் ஆரப்பெல்லாம் சொல்லி வந்திருக்கேன். த பெஸ்ட் T20 பிளேயர் ஒருத்தர் இருக்காரு பஞ்சாப்னு சொல்லிட்டு, அவர் எந்த மேட்சை பெர்ஃபார்ம் பண்ணாம இன்னைக்கு பண்ணி காமிச்சிட்டாரு. அவரால் தான் மேட்சே மாறிடுச்சு. ஏன்னா நான் சரிடா போட்டாங்கடா பிரப்சிமன் கைட்டிட்டாங்க, மேட்ச் நின்றும், ரயில்வே சொல்ல பண்ண மாட்டாருன்னு பார்த்தா திடீர்னு கிரீசனோல 2 4, அப்புறம் டாக்குரோல அடிக்கிறது, அவருதான் அந்நியாயத்துக்கு மாட்டிட்டாரு. மேட்சே புல் ஷாட் அடிக்கிறது என்னவோ பண்ணிட்டாரு. இன்னைக்கானா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சத்தியமா அவர் தான் கேமே, மேட்ச் கூட கேம் எனக்கு தெரிஞ்சு. பஞ்சாப் கிட்ட நம்ம திருப்பி ஆட போறது சண்டே ஆஃப்டர்நூன்ல. ஜெயிக்கிறோம் ப்ரோ. அது ஜெயிச்சிருவோம், இப்பவே சொல்றேன், அது ஜெயிச்சிருவோம். ஆனா அதுக்கு அடுத்த மேட்ச் ஜிடி கிட்ட ஆர்ஆர் கிட்ட இருக்கு. அது ரெண்டுத்துல ஒண்ணு காலி, அது கன்ஃபார்ம். பாரு ப்ரோ எப்படி பேசுறேன் பாருங்க. நீ என்ன ப்ரோ சொல்ற? நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா கேம் ஆல் அவுட் ப்ரோ. இங்க இருந்து ஆர்சிபி மேட்ச் வின் பண்ணாதான் குவாலிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வரும் பாருங்க. இல்ல இப்போ நீ சொல்ற மாதிரி நடந்தா அதுக்கு பின்னாடி வந்து SRHக்கும் லக்னோவுக்கும் மேட்ச் இருக்கு. அதுல யார் வின் பண்றாங்களோ 2 அவங்க மேல வர மாதிரி இருக்கும். சோ அதனால இவங்க மேக்ஸிமம் 4மே ஜெயிச்சிடணும். இல்ல ஆர்சிபி கிட்ட பயமா கம்ஃபர்டபிள் வின். சென்னை ஒரு 200 அடிச்சு அவங்க 80 ஆல் அவுட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒன்னு லாஸ்ட் மேட்ச் அதை வச்சு ரிஸ்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். சொல்ல முடியாது. சோ அதனால வந்து கோலி ருத்துராஜ் வேற ஆரஞ்சு கேப் வச்சிருக்கான், நம்ம புடிங்கன்னு போயணும்னு கூட அடிப்பாரு அந்த மேட்ச். இல்ல இந்த வாட்டி சாரி லாஸ்ட் பாயிண்ட், இந்த வாட்டி வந்து மும்பை பெங்களூர் தவிர மிச்ச எல்லா டீமும் ரேஸ்ல இருக்காங்க. அது அட்லாஸ்ட் போன வீக் பேசணும், சண்டேக்குள்ள தெரிஞ்சிடணும். இல்ல இந்த வாட்டி தெரியல, இந்த சண்டேவும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. எல்லா டீமும் ரேஸ்ல இருக்காங்க. இல்ல ரேஸ்ல இருக்காங்க. அன்னைக்கு மேட்ச் தான் தெரியும். சென்னை காலிலாம் கிடையாது ப்ரோ. அன்னைக்கு தர்மசாலால ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் வந்துருவாங்க பாயிண்ட். அவங்களும் ரேஸ்ல இருக்காங்க. ஜெயிக்கறானா சொல்றீங்க, பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. இப்ப பேச்சுக்கு நாளைக்கே SRH ராஜஸ்தான் விளையாடுறாங்க. ஹைதராபாத் ஜெயிச்சாங்கன்னா அவங்க மறுபடியும் ரேஸ்க்கு வந்துருவாங்க. 5th இன்னும் மேல போயிடுவாங்க. அதனால இந்த வாட்டி எல்லா மேட்சும் வின் பண்ணாதான் நல்லது எல்லாருக்குமே. ஆமா ஆர்ஆர் ஜெயிக்கணும், அப்புறம் கல்கட்டா ஜெயிக்கணும். இவங்க ரெண்டு ஜெயிச்சாங்க. கல்கட்டாவும் ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஹைதராபாத்துக்கும் லக்னோவுக்கும் ரொம்ப பிரச்சனை. சென்னை கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஏன்னா சென்னைக்கு அந்த மாதிரி டெஃபினிட் டீம்ஸ் எல்லாம் இல்ல, டேபிள்ல இருக்கவங்க எல்லாம் மேட்ச் இல்ல, எல்லாம் அங்க கீழே இருக்கவங்க கூட தான் மேட்ச். சோ ஆடிடுவாங்க. அப்படிதான் நடக்கணும். சென்னை போனோம்னா இல்ல இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா சென்னை வேற வழி இல்லாம 4க்கு 4 ஜெயிச்சு 9 வந்தாதான் உள்ள போவாங்க. எல்லாம் கஷ்டமாயிரும். அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 10 ஆடணும் கிஷோர் அண்ட் விக்கி. ஐ திங்க் அடுத்த 4 கேம் ஆட வைக்க மாட்டாங்க ப்ரோ. அதுதான் பிரச்சனை. வலி இருக்குன்னா கரெக்ட், பெயின் இருக்குன்னா முடியாது, கன்ஃபார்ம் ஆட முடியாது. போய் படுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் பண்றாரு, இன்ஜுரி எக்ஸ்ட்ரா. அது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு வந்து பிளே ஆஃப். இப்போ ஸ்ட்ரெயின் கொடுத்து பிளே ஆஃப்ஸ்ல ஒரு பிளே பண்ண முடியாத அளவுக்கு ட்ரபிள் ஆயிருச்சுன்னா அது புரியுது. அப்புறம் ஸ்ரீலங்கன் இது வந்து நம்மள பிளேம் பண்ணுவாங்கல்ல, அதையும் அடுத்த மாசம் வேர்ல்டு கப் இருக்கு. அதுதான் டீசென்ட்டான டீம் சிஎஸ்கே வேற. ஆமா, ஓவர் லோட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சாண்ட்னர்லாம் பாருங்க, சும்மா சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து ஜாலியா ஜல்சா பண்ண வச்சு அனுப்பி விடுறாங்க வருஷம் வருஷம். நம்ம பேசவே மாட்டேங்கிறோம் ப்ரோ. ஏன் நல்ல பிளேயர் ப்ரோ அவரு. டாக்கூர் கூட டீசெண்டா போட்டுருப்பாரு ப்ரோ நீங்க. பட் டாக்கூர் திடீர்னு நல்லா போடுவாரு. சோ அவரு கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்காரு. சோ அவரையும் நம்ம சொல்ல முடியாது நீங்க நல்லா போடலன்னு சொல்லிட்டு. அவர் அப்படிதான், அவரு திடீர்னு நல்லா போடுவாரு. டக்குனு ஒரு விக்கெட் எடுத்தாரு. போன மேட்ச் நல்லா போட்டாரு, நல்லா எக்கனாமிக்கலா போட்டாரு. முன்னாடி எனக்கே ஷர்துல் தாக்கூர் வந்து அவர் வந்தா விக்கெட் எடுத்துருவாருன்னு ஒரு எண்ணம் இருந்தது. அது இப்போ போயிருச்சு. லாஸ்ட் ஒரு 1.5 2 இயர்ஸா அவர் இந்தியாவுக்கு பண்றப்பையும் அந்த கோல்டன் ஆம் இல்ல. இப்ப நமக்கு துஷார் தேஷ்பாண்டே தான் மேன் வித் கோல்டன் ஆம். நான் வந்து என்ன நினைச்சேன், துஷார் தேஷ்பாண்டே வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தா கூட நான் வந்து அவசரப்படுறேன். வேர்ல்ட் கப் ஸ்குவாட்னா அட்லீஸ்ட் ரிசர்வ்ஸ் இந்த நெட் பவுலரா கூட்டு போவாங்கன்னு நினைச்சேன். நல்லா போட்டாரு அவரு. யாரெல்லாம் விட்டுருக்காங்க, இவன் நடராஜன் விட்டுருக்காங்க, சந்தீப் சர்மா விட்டுருக்காங்க. நீங்க அநியாயத்துக்கு வந்து சிஎஸ்கே பவுலர் ரொம்ப நம்புறீங்க வரும். ஐயோ நல்லா போடுறான். 140 மேல போடுறான். யங்ஸ்டர் 26 25 வயசு தான் ஆகுது.
அது தோனி இருக்கிறதுனால தப்பிக்கிறாங்க. நீங்க வேற டீம் அடுத்த வருஷம் கண்டிப்பா துஷார் வேற டீம் தான் ஆடுவாரு. இல்ல விட மாட்டாங்க இவங்க. He has won a trophy ரீடைன் பண்ண மாட்டாங்க. ஆனா விட்டுட்டு திருப்பி எடுப்பாங்க. இல்ல துஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு டெபியூட் பண்ணாரு. டெல்லி ஆனாரு. பவர் பிளே சூப்பரா தான் போடுவார் அப்பவே. இல்ல அப்புறம் அடி வாங்கிட்டாரு. டெல்லில அடி வாங்கிட்டாரு. ஆனா நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் அடி 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல எக்கனாமி. அப்புறம் சேர்த்தாங்க லைனா காலி 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 தான். அப்புறம் டெல்லியே காலி. அவர் நல்லா அடி வாங்கினாரு. அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. ஆனா சென்னை எடுத்தாங்க. ஏன்டா இவனெல்லாம் எடுக்கிறீங்கன்ற மாதிரி எடுத்தாங்க. பார்த்தா அவரையும் ஒரு ஆள் ஆக்கி விட்டாங்க. சென்னை இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்களை பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. அதுல சென்னைய கொண்டாடலாம். ஆனா நல்லா இருக்கவங்கள மொக்கையாக்கிடுவாங்க. அதுலயும் சென்னைய கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணிதான் இந்த பாயிண்ட். அங்கர் கேக்கர்லாம் இவங்களோட ஆடிட்டு வந்தவங்க. அவங்க கூட ஆடின பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு வேற டீம்ல ஏதோ இடத்துல இருக்காங்க. அங்கர் கேக்கருக்கு சான்ஸே இல்ல. நிறைய பேர் அப்படிதான். இன்னைக்கு பேர்ஸ்டோ அவன் 2 ஓவர் நல்லா போட்டான். கிளீசன் அண்ட் முஸ்தபிசர் நல்லா போட்டார். இவரு ஸ்ட்ரதுல் டாக்கர் போடும்போது அவர் எப்படி நின்னாரு பாத்தீங்களா? தனா வெட்டா இப்படி நின்னாரு. வா இப்படி தட்டினாரு. 2 தட்டு தட்டாரு. அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த ஆள் ஏதோ போட போறான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு. பேக் முன்னாடியே வரல ப்ரோ. லைக் இப்படி வருவாங்க அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு. போட்டு 4. அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காங்க ப்ரோ. அந்த ஓவர் அவங்க பிரெடிக்டபிளா இருக்காங்க. இதுதான் போடுவான் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு. அந்த ஓவர் மொயின் அலி கொடுத்து தள்ளி இருக்கலாம். கண்டிப்பா மொயின் அலி கொடுத்து தள்ளி இருந்தானா கன்ஃபார்ம் ஏதாச்சும் போயிருக்கும். ஏன்னா விக்கெட் விழுந்துச்சு. லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனா போட்டு அப்படி நிக்க ஒரு 10 ரன் நிக்க வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தோனி மட்டும் அடுத்த சீசன்ல அந்த ஆக்ஷன்ல ஒரு ரோல் பிளே பண்ணலன்னா என்னென்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் டீம் காம்பினேஷன் அடுத்த வருஷம். சரி அத பத்தி பேச அடுத்த மேட்ச் பத்தி பேசுவோம் ப்ரோ. ஜெயிப்போமா தரம்சாலால? அடுத்த மேட்ச்ல நீ SRH RRன்னு சொல்ற. நானும் அப்படியே நினைச்சேன். ஆனா அவர் CSK தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. SRH RRனா நான் RR தான் சொல்லுவேன். நாளைக்கு SRH வின் பாருங்க ப்ரோ. நீ யார் சொல்றீங்க கிஷோர்? இல்ல SRH வின் பண்ணா சென்னைக்கு ஹைதராபாத்ல நடக்குது. இன்னொன்னும் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இன்னைக்கு நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம்ல வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல சேர்த்தவங்க எல்லாம் ஆடலன்னு. நாளைக்கு சஞ்சு சாம்சன் ஆட மாட்டாரு பாருங்க. சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் கண்டிப்பா. அவர் அந்த டெஸ்பரேஷனை அன்னைக்கே KL ராகுல் முன்னாடி அடிச்சு எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாருன்னு தோணுது எனக்கு. அதனால நாளைக்கு ஹல்லா போல் நல்லா போல் தான். ஹல்லா போல் ஜெயிக்க போறாங்க. நல்லா போல் ஜெயிக்க போறாங்க. ராஜமணி மாஸ்டர் உள்ள வர போறாரு. டான்ஸ் ஆட போறாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண போறாங்க ஹைதராபாத். அவங்க ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாச்சு. இனிமே SRH தான் கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஹாப்பியா சொல்லணும்னா ஒரு 2 சீசன்ல ஒரு வாட்டி மொக்க பண்ணுவாங்க. பஞ்சாப் ஒரு வாட்டி பண்ணாங்க. ஒரு வாட்டி ராஜஸ்தான் பண்ணாங்க. அந்த மாதிரி அப்படி போகணும்னா SRH தான் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சும் தோக்கணும். ஆனா நாளைக்கும் தோத்தாதான் அந்த மாதிரி நடக்கும். அதுதாண்டி இதுக்கப்புறம் வேற 2 டீம் அப்படி பண்ண மாதிரி இல்ல. ஒண்ணு பஞ்சாப் ஹைதராபாத். எனக்கு LSG போயிட்டோம் வெளியேன்னு தோணுது. LSG அவ்வளவு ஒழுங்கான டீம் காம்பினேஷனும் இல்ல. எடக்கு முடக்கா பண்றாங்க. டவுனை மாத்தி படிக்கல் டவுனை KL ராகுல் புடிச்சு வச்சு அவர் அழிச்சிட்டாரு. அதனால எனக்கு LSG வெளியே போட்டோன்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் லக்னோ வெளியேறான். கண்டிப்பா லக்னோ வாய்ப்பே இல்ல. எல்லாமே கஷ்டமான மேட்ச். அதனால ரொம்ப கஷ்டம். நம்ம யாரையோ பேசிட்டு இருக்கோம். பிஷ்னாய் சர்டனிட்டியா இருந்தார் இந்தியன் டீம்ல. அந்த ஆளுக்கு பவுலிங் கொடுக்காம நாஸ்தி பண்ணி 2 ஓவர் 3 ஓவர் கொடுத்து அவன் டீம்ல இல்லாம போயிட்டான். அப்புறம் அவன் ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல மேன் ஆஃப் த சீரீஸ் ப்ரோ. பிஷ்னாய் ஏதோ ஒரு சீரீஸ்ல அவர் மேன் ஆஃப் த சீரீஸ் சூப்பரா போடும். அப்புறம் ஒரு ட்ரீட் பண்றது கஷ்டம் ப்ரோ. ஒரு மாதிரி இப்படி போடுவார் ப்ரோ. உள்ள பால் உள்ள அப்படி வரும். இப்போ ரைட் ஹேண்டர்ஸுக்கான ஒரு 80% 85% கூகுளி ஆக்யூரசி வச்சிருக்காரு. நான் ஒரு பாண்டியாவையும் ஒழுங்கா யூஸ் பண்றது இல்ல அவங்க. இவங்களெல்லாம் தூக்கி அனுப்ப வேண்டியது பதோனி, அதுக்கு பின்னாடி இருக்க பேட்ஸ்மேன் அனுப்ப வேண்டியது. குர்னால் பாண்டியா அனுப்புறது கிடையாது. அதான் இப்போ இன்னைக்கு ஸ்குவாட் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டாயினிஸ் ஒன்னா இறக்கி விட்டுருவாங்க ஆஸ்திரேலியால. அவருக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லயே இல்லையே. இல்ல இருக்கா இருக்கா. அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. நான் திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. இவரு சாவல் மாதிரி போல ஸ்குவாட்ல இருக்கான். அப்படி அடிச்சாரு. ஃப்ரேசர் மெக்ரிக் ஸ்குவாட்லயே இல்ல. அவரை கண்டிக்கவே இல்லை அவங்க. இப்ப ஸ்டாயினிஸ் வந்தவன இறக்கி கொடுப்பாங்க. மிச்சல் மார்ஷ் கேப்டன் ஆக்கி விட்டுருக்காங்க. மிச்சல் மார்ஷ் கேப்டன். என்னடா நீ ICCல தான் பாத்தியா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஃப்ரேசர் மெக்ரிக் டிராவிஸ் ஹெட் தான் ஓப்பனிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் வரைக்கும் சொன்ன மாதிரி சிவம் டுபேக்கு ட்ரெட் இருக்கு. கிரீனை கூட்டணும்னு இருக்காங்க. எல்லா டீமும் ஒரு ஸ்பின்னர் கூட்டணும்னு இருக்காங்க. அதெல்லாம் நல்லா ஆகணும். ஏன்னா இன்னைக்கு லெஃப்ட் ஆர்ம் போலரே மாட்டிக்கிட்டாரு. அதனால அந்த மாதிரி மாட்டினாருன்னா எல்லா மேட்சும் நிக்க வச்சிருவாங்க. அவருக்கு சான்ஸ் கொடுத்தா அவரு ஒர்க் பண்ணியே ஆகணும். ஒர்க் பண்ணாதான் டீம்ல ஸ்டேபிளா இருக்க முடியும். எல்லாம் கஷ்டம்.
பட் எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் சிவம் துபே. தேல் கோ வித் ஹர்திக் பாண்டியா ஃபார் எனி டே அண்ட் அப்படிதான் ஆடுவாங்க. பட் அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சொன்ன காம்பினேஷன் படி பார்த்தா இருப்பாங்க. ஏன்னா மூணு பேர் தான் லெஃப்ட் ஹேண்டர் இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்குது. யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், தூபே. ஃபர்ஸ்ட் இவரு வந்து யசஸ்வி அண்ட் ரோஹித் டு ஓபன். 1 டவுன் வந்து கோலி, 2 டவுன் வந்து ஸ்கை, நம்பர் 5 தூபே, 6 ரிஷப் பண்ட், 7 ஹர்திக் பாண்டியா, 8 ஜடேஜா. வந்துருச்சா? 3 பேர்ல ஒரு குல்தீப் யாதவ், 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஒன்னு பும்ரா, இன்னொன்னு சிராஜ் ஆர் இன்னொருத்தர் யார் ஃபாஸ்ட் பவுலர்? ஹர்ஷதீப். ஹர்ஷதீப் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஹர்ஷதீப் ஆமா கொஞ்சம் அந்த கணக்குல பார்த்தா 5 பவுலர் தான் போக முடியும். இம்பாக்ட் பிளேயர் இல்ல தூபே, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா. தூபே எல்லாம் போட வைக்க முடியாது. தூபே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு பவுலரா தான் கணக்கு எடுக்கிறாங்க, ஆல்ரவுண்டர்ல தான் கணக்கு எடுக்கிறாங்க. காமன்வெல்த்ல போட்டிருக்கான், ஆஸ்திரேலியா கிட்ட போட்டு தான்டா இருக்கான். இன்டர்நேஷனல் சிஎஸ்கே யூஸ் பண்ணல, அடி வாங்குவான். ஆனா அவங்க அவனை பவுலரா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்றேன், ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாருங்க, பெனாத்தமா ஒரு தட்டினாரு, பேர்ஸ்டோ விக்கெட் அவர் எடுப்பாரு, யார் நினைச்சா சும்மா அப்படியே எடுத்தாரு கேட்ச். இல்ல அப்படி ரூபே 2 ஓவர் போட்டா போதும்னு நினைப்பாங்க. இல்ல அவர் 6th பவுலரா வச்சு போடுறாங்கன்னா முதல்ல 5th பவுலர் பாண்டியாவே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா தெரியல. இப்ப இருக்கிற ஃபார்முக்கு இவங்க 2 பேர் அவங்க 2 பேர் ஏன்னா 4 ஓவர் 50 ரன் போயிடும்டா. இல்ல என்ன பொறுத்திருக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரூல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மிடில்ல கொடுத்து விட்டுருவானுங்க, 8th ஓவர் இல்ல 10th ஓவர் அந்த மாதிரி. இல்ல நீ அந்த 4 மேட்ச் இனிமே பண்றாங்க, 4 மேட்ச் ஜாலியா நம்ம ஆடிப்பாங்க. அந்த டிஸ்கஷன் நம்ம வேற பண்ணுவோம். நாளைக்கு கேப்டன்சி ப்ரெடிக்ட் பண்ணுங்க 2 பேரும். நாளைக்கு மேட்ச் யாரு வின் பண்ணும்? நாளைக்கு ஆர்ஆர் வின், சஞ்சு சாம்சன் கேப்டன். சஞ்சு சாம்சன் தான் கேப்டன் ஆர்ஆருக்கு. இல்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால். கிஷோர் நீ யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? அதே மாதிரிதான் எஸ்ஆர்எஸ் தான் வின் பண்ணுவாங்க. ஆனா சென்னை போனோம்னா அதுக்கு ஆர்ஆர் வின் பண்ணி ஆகணும். சோ நானும் மேக்ஸிமம் எஸ்ஆர்எஸ் தான் போவேன். ஏன்னா அவங்களும் உள்ள வரதான் பார்ப்பாங்க. அதான் விக்கி அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், இந்த ஒரு வருஷம் நம்ம வின் பண்ணா போதும், அடுத்த வருஷம் டீம் போனா போட்டோன்ற மாதிரிதான் யோசிச்சிருக்கனால்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. சோ அதோட அவங்க கிரவுண்டு கன்ஃபார்ம் வருது, டாஸ் வின் பேட் ஃபர்ஸ்ட் அதான் பண்ணுவாங்க, சேஸ்க்கு போக மாட்டாங்க. அப்படி சேஸ் போனாங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்குவாட் சேஞ்ச் இருக்கும். கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. மாத்திர முகரை பிலிப்ஸ் சேர்க்கிறேன். irrespective of position, irrespective of batting or first second, மார்க்ரம் இருக்க மாட்டார் நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சு டாஸ் பேட்டிங் எடுத்தது பெட்டர். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட்டாங்கன்னா கிளென் பிலிப்ஸ்க்கு சான்ஸே கிடைக்காம இவனுங்களே ஆடிட்டு பின்னாடி கிளாஸ் மட்டும் ஆடி 20 முடிச்சிருப்பாங்க. ஓவர் போடுறாருல அவரு, கிளென் பிலிப்ஸ் ஓவர் கொடுக்குறாருல 2 ஓவர் ஆஃப் ஸ்பின். அப்படி ஆமாப்பா 2020 எல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க 2 ஓவர் அவர் போன சீசன் போட்டிருக்காரா? போன சீசன் இந்த சீசன் எல்லா மேட்ச் 240 230 அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கொடுத்தாங்கன்னா நான் ஏடி அடிச்சிருவாங்க. அதுவும் மார்க்ரம் டிராப் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது எனக்கு. நாளைக்கு கிளென் பிலிப்ஸ் தான் ஆடுவாரு. ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓபன் தான் பண்ணும் ப்ரோ, அவர் வர மாட்டாரு. ராகுல் திரிபாதி தான் வருவார்னு நினைக்கிறேன். ராகுல் திரிபாதி வரணும். முதல்ல நிதிஷ் ரெட்டியவே டிராப் பண்ணணும். நான் முதல்ல சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் ரீடைனிங்ல இருப்பாரு நிதிஷ் ரெட்டி. அது ஓகேயா, அவர் வந்து சேஸுக்கு செட் ஆக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்காரு. முதல்ல சேஸ் ஒரு மேட்ச் டேபிள் பண்ணி நின்று ஆடி காட்டணும். அப்பதான் வந்து அவர் ஓகே he can manage both அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பண்ணல. நாளைக்கு பண்ணானா ஓகே கண்டெயின் பண்ணலாம், வச்சுக்கலாம். அவங்க அப்துல் சமனை பேக்கப் பண்ணேன்டாங்க. இந்த வருஷம் அவரு பரவாயில்ல, எல்லா சீசனும் பரவாயில்ல. இந்த வருஷம் அவரு நல்லா பண்ணிட்டாரு. நிதிஷ் ரெட்டி எனக்கு இந்த சீசன் இன்னும் தெரியல, அதுக்கு அவரை டிராப் பண்ணிட்டு திரிபாட்டியை வச்சுக்கலாம். அன்மோல் பிரீத் சிங் நல்ல பேட்ஸ்மேன், அவரை கரெக்டா யூஸ் பண்ணும். தப்பா யூஸ் பண்ணாங்கன்னா வேஸ்டா போயிடும். அவர் நல்ல சூப்பரா ஆடுவாரு. அவரே கூட மிடில் அவரு கூட நாளைக்கு 1 டவுன் இருக்கலாம், சொல்ல முடியாது. லாஸ்ட் மேட்ச் அதான் ட்ரை பண்ணாங்க. அதான் எப்படி யூஸ் பண்ணுவோம். பிரஷர்ல இருக்கப்ப யூஸ் பண்ணக்கூடாது. அவர் பிரஷர்ல இருக்கப்பெல்லாம் மேனேஜ் பண்ண மாட்டார். அவர் எப்படின்னா ரமன் தீப் சிங் மாதிரி இல்ல நமன் டார் மாதிரி அந்த மாதிரிதான் அவரும் ஆடுவாரு. நல்லா ஆசினியா இருக்காங்களா, எடை கொடுங்க நானும் அடிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான், அதனால நானும் அடிக்கிறேன் அப்படின்னு அடிப்பாங்க. அண்டி இந்த பிரஷர் சுச்சுவேஷன்ல இறக்குனீங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அன்னைக்கு கூட திரிபாட்டியை வேற இருக்கலாம், மேபி இம்பாக்ட்ல வச்சிருந்தாங்கன்னா. ப்ரெஷர் வேணும்னா திரிபாட்டி, பிரஷர் இல்லைன்னா அன்மோல் பிரீத் சிங். அதுக்கப்புறம் லைன் அப் மாத்தி தான் ஆடுவாங்க.
பவுலிங்ல என்ன பண்ண போறாங்க தெரியல. பாவம் பவுலிங் ரொம்ப வீக்கு, அதனால அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கல எவ்வளவு டார்கெட் போட்டு என்ன பண்றாங்க. டாஸ் நாளைக்கு மேட்ச் டாஸ் தான், நீங்க கண்டினியூ பண்ணலாம். கேப்டன் இருக்குல்ல, சாரி கேப்டன்ல என்னையாடா நீங்க எடுக்காம போறீங்க, நாளைக்கு பாடுறா 5 விக்கெட்ஸ் இருக்கு நட்ராஜன் போடுவாரு. என்ன எடுக்காமையா போறீங்க, இன்னைக்கு ருத்ராஜ் பண்ண மாதிரி தான். சோ நட்ராஜன் கண்டிப்பா நல்லா பண்றாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரியான் பராக், ஏன்னா 2 மேட்சும் ஒழுங்கா பண்ணல. ரியான் பராக் ஆடுவாருன்னு தோணுது, ஏன்னா ஓப்பனிங்ல கைட்டிடுவாங்கடா தோணுது. அவ்வளவுதான். அப்போ இங்கன்னா வந்து go with this guy. யார் அபிஷேக் சர்மா இல்ல வேற யார்? ஐ திங்க் ஐ ஹேவ் டு கோ வித் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா ட்ரெண்ட் போல்ட் எடுத்துருவாரு. ஓகே, நானுமே முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஸ்ஆர்எச் வினுக்கு தான் போறேன். ஏன்னா திருப்பியும் பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு இன்ட்ரெஸ்டா நடக்கணும், டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டா போகணும், அப்படிதான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும், த்ரில்லிங்கா இருந்தாதான். ஸோ அந்த கம்ஃபர்டபுளா போறது கொஞ்சம் போர் ஆயிடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மல் எஸ்ஆர்எச்னா என்ன ஆகும்னா அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே ஒண்ணுமே இல்லாம காலி ஆகி போயிடுவாங்க. ஆனா இந்த சீசன் ஒரு டிஃப்ரெண்ட் கேப்டன்சி, ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கு. அவர் கூலா இருக்காரு, என்னதான் ரன்னுக்கு போறாரு. ஆக்சுவலி ரேவந்த் எப்பவுமே வந்து அவர் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, நிறைய ரன் குடிக்கிறாரு. பட் நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், நல்ல ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாரு. பவுலர்ஸ் வந்து உனக்கு ஒரே நிமிஷம் சிரிக்கிறாரு, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரன் கொடுத்தாலும் சிரிக்கிறாரு, ஃபீல்டர்ஸ் பால் கிட்ட போய் விட்டுறாங்க. சாரி கண்டினியூ பண்ணுங்க. இல்ல கண்டினியூ பண்ணுங்க. உனக்கு வந்து சும்மா 34-6 போகுது, தப்பான பால் தான் போடுறாரு, ஆனா கூட சிரிக்கிறாரு, பரவாயில்லன்னு தலையாடுறாரு. ஏன்னா ஆக்சுவலி ஆர்சிபி மேட்ச் கூட கிட்டத்தட்ட அவங்க சேஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அன்னைக்கு அவ்வளவு கிரவுண்ட்ல போயின்னு இருக்கு, அடி அடின்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்பயும் சிரிச்சுட்டு அப்போ பாக்குறப்போ ஆக்சுவலி இப்போ அது 2 வித்தியாசம் இருக்கு. ஹர்திக் பாண்டியா சிரிப்புக்கும் பேட் கமின்ஸுக்கும் சிரிப்புக்கும் இருக்க வித்தியாசம் தான். அதுதான் பரவாயில்ல, அவர் உண்மையாவே சிரிக்கிறாருன்ற ஒரு ஃபீலை கொடுக்குறாரு. அண்ட் பெருசா எடுத்துக்கல அவரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆஸ் அ பவுலர் அவங்க புரிஞ்சுக்க முடியும் அவங்களாலன்ற அந்த பவுலர்ஸ்க்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. அதனால உணர்கட் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் எம்ஐயா இருக்கட்டும், ஆர்ஆர்லியா இருக்கட்டும், நம்ம பார்த்திருக்கோம் எந்த அளவுக்கு உதவ வாங்கியிருக்காருன்னு. பட் இங்க நல்லாவே ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு கொலாப்ஸ் நடக்காது எஸ்ஆர்எச்சுக்குன்னு எனக்கு தோணுது. அண்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓப்பனிங்கும் ஒன்டவுனும் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்கன்னா வேற மாதிரி ஒரு டீமா தெரிவாங்க. அதுதான் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்னா அவங்களும் யோசிப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய டீம் எடுத்துட்டு அவங்க பிளே ஆஃப் வரலன்னா ரொம்ப போரா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டீம் எல்லாம் கிடையாது. நம்ம பார்த்தாலே நான் எஸ்ஆர்எச் தானே அப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க. நல்லா போடுவாங்க, பவுலிங் கம்மியா இருக்கும். 5 போல எஸ்ஆர்எச் 4 பாயிண்ட், 2 மேட்ச்ல 4 பாயிண்ட் எஸ்ஆர்எச் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம் நம்ம. அப்படி இல்ல, ஐயோ இவனும் கூட ஆடணுமா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காங்கன்னா அது அவங்க காட்டியிருக்க ரெப்யூட்டேஷன் தான் இந்த சீசன். அதை திருப்பியும் தக்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து அவர் என்ன மாதிரி பிளேயர்னாலும் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்க ஒரு கேப்டன்னா அதுக்கு ஒரு எபிலிட்டி வேணும். அவ்வளவு உதவ வாங்கியிருந்தாங்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 லீக் மேட்ச்ல. அங்கிருந்து வந்து ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்க ஒரு கேப்டன்னா அந்த டெஸ்பிரேஷன் காட்டுறாரு அவர். இந்த டீம்லயுமே நான் வந்து நல்லா பண்ண வைப்பேன் அப்படின்னு யூட்டிலைஸும் பண்றாங்க பிளேயர்ஸ். நம்ம நிறைய டீம்ல சொல்றோம் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு. இது ஒரு பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாரு, பேக் பண்றாரு, பரவாயில்ல. ஸ்விங் ஆகும், கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பாக்குறது இல்ல. அந்த பேட்ஸ்மேனுக்கு என்ன வீக்னஸ், மேட்ச் சரியா இருக்கா கொடுத்து பார்ப்போம், அடிச்சா அடிக்கட்டும், யார் போட்டாலும் அடிக்க போறான், ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் அடிக்க போறான். ஸ்பின்னர் மேபி அவங்க வீக்னஸ் நம்ம ஒரு கெத்தா அந்த தில்லுக்கு துட்டுன்னு போய் பாக்குறாரு. அது அவருக்கு பே ஆஃப் பண்ணுது. ஸோ அதனால அந்த கொலாப்ஸ் இந்த வருஷம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் முன்னாடி சொன்னதான் ஆர்ஆர்ல இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் ஆடுவாரு சான்சஸ் இல்லை. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா சொல்லல, சாம்சன் ஒரு ரிலாக்ஸ் ஜோனுக்கு வருவார் இப்போன்னு எனக்கு தோணுது. அந்த டெஸ்பிரேஷன் கன்ஃபார்மா குறையும். ஏன்னா அவர் இப்போ சர்டனிட்டி தான், இதுக்கு மேல அடிப்பாரு, அடிக்காம இருக்க மாட்டாரு. ஆனா நாளைக்கு மேட்ச் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம்ல அந்த மாதிரி தான் ஒரு ஆஃப் டேவா இருக்கும். அண்ட் பராகுக்கு சான்சஸ் இருக்கு நல்லா பண்ண. அவங்க ஸ்பின்னர்ஸ் பண்ணுவாங்களா தெரியல, சந்தீப் சர்மா நல்லா போடுவாரு, ஏன்னா அவர் எஸ்ஆர்எச் ஆடி இருக்காரு. ஸோ அந்த கிரவுண்ட் அவருக்கு நல்லாவே தெரியும், நல்ல பிளேயரு. அவர் தான் சப்போஸ் எஸ்ஆர்எச் தோக்கணும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து பவர் பிளேல சந்தீப் சர்மாவோட ஓவர் மட்டும்தான். அவரு தான் மேன் ஆஃப் த டே அப்படியா இருப்பாரு. அவர் எதுவும் பண்ணலன்னா யோசிக்கவே வேணாம், எஸ்ஆர்எச் வின்னு தான். சரி ப்ரோ, 2 எஸ்ஆர்எச் ஒரு ஆர்ஆர். நான் கேப்டன்சி பிக்ஸ் போகணும்ல, கேப்டன்சி பிக்ஸ் மட்டும் போயிட்டு முடிச்சிடறேன். கிளாசன் ரொம்ப லாங் நான் சொல்லல கிளாசன்
வந்து ஒரு லாங் டியூல வராரு. அவரு திருப்பி இந்த பிச்சா வந்தீங்கடா என்கிட்ட மாட்டினீங்கடா இன்னைக்கு வரம் படுறா பாம்புக்குன்னு வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த சைட்ல வந்து சந்தீப் சர்மாக்கே போறேன். சரி ஓகே. இல்ல இந்த கிரவுண்ட்ல கஷ்டம் தான் ப்ரோ. பரவாயில்ல. இல்ல சஹால் இஸ் லைக் an intelligent bowler, சோ அதனால தான் நான் பேக் பண்றேன். சோ லெட்ஸ் see. கிஷோர் ஏதோ சொல்லுவாங்க. இந்த மேட்ச் பத்தில எதுவும் பேச வரல. ஸ்டார்டிங்லேயே ஒரு நம்ம வீடியோஸை பத்தி பேசி கமெண்ட் பண்ற பத்தி பேசணும். இன்னொன்னும் பேசணும். மும்பை மேட்ச்ல பேசினதுக்கு மரியாதை கொடுக்காம பேசுற, அவன் இவன் பேசுற அப்படின்ட்டாங்க. ஒரு கிளாஸ் பிளேயரு, அவர் கேம் என்னன்னு தெரியுமா, அவர் எதை பண்ணாரு அது பண்ணாருன்னாங்க. மறுபடியும் நேத்து என்ன பண்ணாரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான், மறுபடியும் ப்ரூஃப் பண்ணினே இருக்காரு. இன்னும் வர மேட்சஸ்க்கு அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த கட்டை கண்டிப்பா எடுத்து போட்டுரு. ஓகேவா, எங்கேயாச்சும் ஆக்சுவலி அதுதான் இதுக்கு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் இந்தியாவுக்கு ஆடுறப்போ இப்படி ஆடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா மாட்டாரு. ஏன்னா அங்க ரோஹித் சர்மா கேப்டன். இங்க அவருக்கு அந்த கேப்டன்சி மேல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. இல்ல ப்ரோ, நிஜமாதான். நீங்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, நான் இது போடுறேன் போடல, உண்மைதான் சொல்றேன். அவருக்கு அதுல ஒரு ஆமா இல்ல விக்கி சொன்னது கரெக்ட் தான். எனக்கு அவனை பிடிக்காது, நான் ஏன் ஆடணும், எனக்கு காசு கொடுத்துட்டாங்க, நான் இப்ப ஆடாம போனா தேச துரோகி சொல்ற போறாங்க, என்ன சொல்ற போறாங்க. கரெக்டா தான் சொல்றாரு அவரு அந்த பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ஷாட் வேர்ல்டு கப்ல ஆடுவாரான்னு கேட்டா கன்ஃபார்ம் வந்து டவுட்ஃபுல் தான். ஏன்னா அவருக்கு இதுல ஒரு டிஸ்அப்ரூவல் இருக்கு இந்த கேப்டன்சி மேல. அதை அவர் சோசியல் மீடியால அவரே வெளிப்படுத்தி இருந்தாரு. அங்க போடுற எஃபர்ட் இங்க போடுறதுக்கு சான்சஸ் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க யாருக்கு கிரெடிட்ஸ் போகுது, யார் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு பிக் டிஃபரன்ஸ் தான். இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்க போகுது, அவர் தலை குனிய போறாரு, தோத்து ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கே போல அப்படின்னா என்ன நம்பி ஒரு 1 டவுன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு உருவாக்கி விட்டுற ஒரு கேப்டனு நம்ம பண்ணி கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி கண்டிப்பா இருக்கும். மேபி அவர் அடுத்த சீசன் ரீடைன் பண்ணுவாங்களா கூட தெரியாது. நான் ஒரு கேப்டன்சி பிக்கா இருந்திருக்கலாம், நான் ஒரு வேர்ல்டு நம்பர் 1 T20 பேட்டரா இருக்கேன், என்ன விட்டுட்டு நீ வெளியே இருந்து ஒரு பிரான்சைஸ்ல இருந்து கூட்டு வந்து ஒருத்தனை ஆக்குறேன்னா அப்படின்னு கூட அவருக்கு தோணலாம். அதுக்காக வேணும்னா அவுட் ஆகிறேன்னு நான் சொல்லல. ஆனா அந்த இன்டென்ட் காட்டுவாரா தெரியாது. இதை பார்த்து ஆடணும். கிஷோர் ஸ்டார்க்கு சொன்ன மாதிரிதான், இந்த ஷாட் ஆடினா 4 போதா பாக்கலாமே, மேபி ட்ரை பண்ணி. யாருக்கு அவன் அப்போ உங்களுக்கு காசா, நம்ம அப்போ உங்களுக்கு காசாங்கிற மாதிரிதான். நமக்கு இது சும்மா ட்ரை தான். நம்ம ஒரு ஷாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது போதா இல்லையாவா, அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அங்க எடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்தியா கார்டு வரதான் நல்லதுதான். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் ஆஃப் கிரிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லணும். இப்ப என்னன்னா, இப்ப ஸ்குவாட்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த ஸ்குவாட்ல செலக்ட் ஆனவங்க யாருமே இன்ஜூர் ஆகாம கரெக்டா அந்த IPL முடிச்சுட்டு இந்தியா USA போனோம்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் தான் மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருந்தா தானே இன்ஜூர்லாம் ஆகுறதுக்கு, சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும். கரெக்ட், விக்கி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். பட் இது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும்னா, பட் மேபி இந்த வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இங்க போடுற ஸ்பீடுக்கும் அங்க அவங்க போடுற ஸ்பீடுக்கும் வித்தியாசம் இருக்கு, பிச் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போட்டானா வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பெரிய டீம் கிட்ட 8th விளையாட போறாங்க குவார்டர் ஃபைனல். அந்த லீக் 4 மேட்ச் நல்லா ஆட்டாலும் குவார்டர் ஃபைனல்ல மாட்டிக்கினாங்கன்னா அன்னைக்கு சூரியகுமார் யாராவது சொதப்பிட்டா பின்னாடி யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல. அதுக்கு அந்த பையன் ஒர்க் பண்ணணும். இன்னொன்னு சொல்லணும், அந்த ஸ்குவாடை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பேசுறப்போ இந்தியா ஃபைனல் போயிரும் அப்படிலாம் வந்து பிரசாந்த் சொன்னாரு. கப் அடிச்சிரும்னு நினைக்கிறீங்களா இந்தியா? அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. கண்டிப்பா ப்ரோ. இல்ல எனக்கு கண்டிப்பா கஷ்டம் தான். நான் எதனால சொல்றேன்னா, பவுலிங் லைனப் ரொம்ப வீக்கா இருக்கு. திருப்பி 8 பேர் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. சிராஜ் வந்து எனக்கு அந்த ஏசியா கப்ல ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலி நீங்க நிறைய பேருக்கு பிடிக்கலதான் எடுத்திருக்காங்க, இல்லன்னு சொல்லலாம். ஆனா பவுலிங் வீக்கா இருக்கு. அண்ட் ரிங்கு சிங் ஒமிஷன், இவரு நடராஜன் ஒமிஷன், சந்தீப் சர்மா ஒமிஷன்லாம் ரொம்ப வந்து அவங்களுக்கு பண்ணிருக்க டிஸ்கிரேஸா தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது அவர் நீங்க வெளியே இருந்தீங்கனால அவ்வளவு பேச முடியல. நம்ம இன்னொரு நாள் இதை பத்தி கூட பேசலாம். எனக்கு நல்ல எபிலிட்டி இருக்க பவுலர்ஸ் அண்ட் பினிஷ் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்க ஒரு ஸ்டார்ட் காட்டினாங்க. 11 மேட்ச் ஆடி இருக்காரு, 376 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 72, ஸ்ட்ரைக் ரேட் 176. ரிங்கு சிங் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. 4 டவுன் ஆன அப்புறம் நின்னு 68 ரன்ஸ் 34 பால்ஸ் இருக்கு. சோ சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம். சோ மே 25th வரைக்கும் ஸ்குவாட் சேஞ்சஸ் பண்ணலாம். சோ அது இல்ல ப்ரோ, ரிசர்வ்ல இருக்கவங்கள பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது இன்ஜூர் ஆனா மட்டும் தான் பண்ண முடியும். ஆமா, இன்ஜூர் ஆனா தான் பண்ண முடியும். ரிசர்வ்னாவே அவ்வளவுதான். பாப்போம் ப்ரோ. ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சாரி, அதான் நான்
ஸ்குவாட பார்த்தேன், சாரி நான் ஸ்குவாட பார்த்தேன் ரொம்ப ஹார்ஷ் கால் தான்டா அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன் ஓப்பனா சொல்லணும்னா இத கன்ஃபார்ம் அடிச்சு சொல்லுவேன், இந்தியா ஸ்குவாடையும் ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அவங்க பெட்டரா இருக்காங்க நம்மளோட. அவங்கள 15ல கன்னுமா 11 இருக்காங்க, இல்ல நீங்க போய் பாருங்க கன்னுமா 11 வச்சுட்டு இருக்காங்க அவங்க. 4 எனக்கு 11 கூட விட்டுருவேன் நானு. அந்த 5 பவுலர், இந்த 5 பவுலர் மேன் டு மேன் போடுங்க, பும்ரா தூக்கிடுங்க. பும்ரா எந்த மேனோட நீங்க கம்பேர் பண்ணாலும் அவருக்கு தான் எட்ஜ். நீங்க வேர்ல்ட்ல இருக்க எந்த பவுலர் எடுத்தாலும் விட்டுருங்க, மிச்சம் 4 பேர் தான் நான் சொல்றேன். வின் பண்ண வேணாம்னு நான் நினைக்கல. ஆனா என்னன்னா அவங்க கரெக்டா எபிலிட்டி இருக்கு, ஒரு 11 15 எடுக்கலன்னு தோணுது. அதை விட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க வெளியே. பரவாயில்ல பாக்கலாம், அது வந்து ஜெயிச்சோடனே ஐ திங்க் வில் ஸ்பீக். ஏன்னா 2007ல போகும்போது கூட இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம், பட் வின் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் வில் பி a great. இல்ல எனக்கு விக்கி சொல்றது பாயிண்ட் வேலிட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்குவாட எடுத்துட்டு போனாலும் இவங்க கப் அடிப்பாங்களான்றது எனக்கு டவுட் தான். இப்போ அந்த சந்தீப் சர்மா, நட்ராஜன் அந்த 11 அந்த ஸ்குவாட உள்ள கூட்டிட்டு போனாலும் ஃபைனல்ல போய் கப் அடிப்பாங்களான்றது என்ன பொறுத்த டவுட் தான். இவனுங்க தான் இன்ஜுரி ப்ரோன்ல, அங்க போய் இன்ஜுரி உட்காந்தா நட்ராஜன் எல்லாம் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. சந்தீப் சர்மா இன்ஜுரி இல்ல, அது அக்செப்டபிள் தான். இது அக்செப்டபிள் தான். ரிங்கு சிங்க மட்டும் ஒத்துக்க முடியல. ரிங்கு சிங் ஏதாவது பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க ப்ரோ. 2019ல பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் ஆடினாரு பாத்தீங்களா, ஸ்குவாட்ல இல்ல, ஆனா ரிஷப் பந்த் ஆடினாரு. சோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இன்ஜூரின்னு சொல்றாங்கன்றீங்க. கண்டிப்பா ரெண்டுமே சோதானா பண்ணுவாங்க கண்டிப்பா. பேக் ஸ்பாசம் இருக்கு, நிகில் இருக்கு, சோ இந்த பேட்டர்லாம் வச்சிருக்கானுங்க இந்தியன். ஜூபே தான் அந்த இன்ஜூர் ஆக போறவரு எனக்கு தெரிஞ்சு. பும்ரா நீ அந்த டோயாக்கர் போட, அவனுக்கு நான் டோயாக்கர் டே வலிக்குதுடா, அவ்வளவுதான் இன்ஜூர், நீ போய் உட்காரு. அதெல்லாம் நடக்க வேணாம். ஐ திங்க் இன்ஜூர் ஆயிட்டாங்க. அது விஜய் சங்கர் இன்ஜூர் ஆனாரு. பட் எனக்கு தெரிஞ்சது குட் 15 மேபி ரிங்கு சிங் அங்க எங்க. பட் எல்லாரையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ ரிங்கு சிங் பாவம், அவங்க அப்பா வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரா, ஸ்வீட் பாக்ஸ் அதுக்கப்புறம் பட்டாஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டாரா பாவம். அட்லீஸ்ட் அவர் ரிசர்வ்ல இருக்கிறத வந்து ஒரு நல்ல அட்லீஸ்ட் டீமோட டிராவல் பண்றாரு, டீமோட இருப்பாரு. இல்ல ஆக்சுவலி டைம் நிறைய ஆயிடுச்சு, திருப்பி நீங்க பேசுறது என்னால விட முடியல. சீக்கா சேனல்ல நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இன்னைக்குதான் அப்லோட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல போய் பாருங்க. சீக்கா சொன்னாரு என்ன பண்ணிருப்பாங்க, ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சைட் லைன் பண்றாங்களா, அடுத்து வந்து அதுக்குள்ள வந்து டொமஸ்டிக் நடக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு 350 தொடர்ந்து அடிப்பான், அவனை எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படியே அவனை மறக்கடிச்சிருவாங்க. இப்போ ரிங்கு சிங் எடுக்கலன்னு யார் அழுவா, அதனால பெருசா டாக்ஸ் இருக்காது. அப்படியே அவனை அழிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு போன் போயிருக்கும் இதுக்கப்புறமா செலக்ஷனுக்கு அப்புறமா, சாரிடா ரிங்கு உன்னால இந்த ஸ்பாட்ல பிக்ஸ் பண்ண முடியல, அதனாலதான் ரிசர்வ்ல வச்சிருக்கோம், கண்டிப்பா உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீ நல்ல பேட்ஸ்மேன் தான், அடுத்து வர சீரீஸ்ல உன்னை எடுப்போம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே மறக்கடிச்சிருவாங்க. அவரே சொல்றாரு, அவரு சேம்பர் ஆஃப் செலக்ஷன் கமிட்டி சேர்மனா இருந்திருக்காரு 2011 வேர்ல்டு கப்புக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. தெரியல பாப்போம். அதான் தேங்க்ஸ் டு ஐபிஎல் இப்ப நிறைய இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளில வராங்க. முன்னாடி நிறைய பேர் அமைங்கி இருப்பாங்க. ஐ அம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஐபிஎல் அண்ட் டிஎன்பிஎல் அந்த டொமஸ்டிக் லீக்ஸ் தான். கரெக்ட், நீங்க தேங்க்ஸ் சொல்றது ஓகே. ஐபிஎல் தான் பிளேமும் பண்ணுவேன். 26 வரைக்கும் ஐபிஎல் நட்டிட்டு 2வது வேர்ல்டு கப் அமுச்சு விட்டுறீங்க, டிராவல் பண்ணணும், அங்க போய் அடாப்ட் ஆகணும். முதல்ல வேர்ல்டு கப் என்ன பண்ணுவாங்க, இதுதான் பாயிண்ட். இது இவங்க அந்த டயர்ட்னஸ் இருக்க போகுது கண்டிப்பா. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். வேர்ல்டு கப் லாஸ்ட் மேபி ஒரு வேர்ல்டு கப் நடக்குன்னா அதனால ஒரு 3 பிராக்டிஸ் மேட்ச் ஆடுவாங்க. எங்க ஆட போறாங்க இந்தியா இப்போ பிராக்டிஸ் மேட்ச்? சோ இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன்னா, விக்கி சொன்ன ஸ்குவாட் போயிருந்தா கூட இந்தியா கப் அடிக்க வாய்ப்பு கம்மி தான் சொல்லி இருக்கேன். இந்த ஸ்குவாடும் கப் அடிக்க கம்மி தான், அந்த ஸ்குவாட் போனாலும் கம்மி தான் சொல்லுவாரு. அதுக்கு காரணம் நான் ஐபிஎல் தான் சொல்லுவேன். அடிச்சாங்கன்னா நல்லதுதான். I think ஈஸியா செமிஃபைனல், நான் ஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொல்ல, செமிஃபைனல்ஸ் போவாங்க. அப்படிதான் ஃபிக்சரே போட்டு கொடுப்பாங்க ப்ரோ. நீங்க இதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இந்தியா வந்து செமிஃபைனல் போலன்னா வியூவர்ஷிப் என்ன இருக்கும். ஆக்சுவலி உலகத்துல எந்த மூலையிலன்னா கிரிக்கெட் நடக்கட்டும், எங்க லைவ் டெலிகாஸ்ட் எந்த மணிக்கு நடக்கணும், இந்தியால வந்து ஒரு 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகணும்னா அங்க எத்தனை மணிக்கு ஆனா கரெக்டா இருக்குமோ அப்படிதான் ஆட வைப்பாங்க. இங்கதான் 150 கோடி பேர் இருக்காங்க, அதுல 120 கோடி பேரா அது மினிமம் கிரிக்கெட் பாத்துட்டு இருக்காங்க. வேற இடத்துல எல்லாம் இவ்வளவு டெலிகாஸ்டோ ரைட்ஸோ ரெவன்யூவோ கிடையாது. சோ இந்தியா செமிஃபைனல் போகுன்றது சர்டனிட்டி. அவங்க ஏதாவது பண்ணிட்டோம், பட் நம்மளுக்கு வந்து செமிஃபைனல்ஸ் போறாங்களா அவ்வளவுதான். அங்க இருந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா கரெக்டா அதுக்குள்ள எல்லாரும் ஃபார்முக்கு வந்துருவாங்க. சூரியகுமார் யாதவ் யூஎஸோட எல்லாம் தூங்கிட்டே 6 அடிப்பாரு, இப்படி அடிப்பாரு, அப்படியே ஒரு கையில ஒரு வீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆடுவாரு. செமிஃபைனல் ஃபைனலே போறது கப் எப்பங்க அடிச்சோம்? 11 வருஷம் ஜெயிச்சிருவாங்கன்றேன். இந்த தடவை அது ஜெயிப்பாங்கன்றேன். பாக்கலாம். இல்ல ஜெயிச்சா நல்லதுதான், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியா கிட்ட ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நான் 2013 சாம்பியன் டிராஃபிக்கு அப்புறம் ஆடின எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்லும் 3 பேரே மொத்தத்தையும் ஆக்குபை பண்ணி ஆடினே இருப்பாங்க.
செமிஃபைனல் ஃபைனல்ல வந்து ஆட மாட்டாங்க, மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகும், காலி ஆவாங்க. இப்பயாவது மிடில் ஆர்டருக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்க ஏதாவது பண்ணாதான் உண்டே தவிர்த்து திருப்பி அதே ரிப்பீட் பண்ணாங்கன்னா அதுதான் நான் சொல்றேன். ஒரு காம்ப்ளிகேட்டட் பிக்சர்ஸே லீக் மேட்சஸ்ல வைக்க மாட்டாங்க. இருக்க தண்ட டீம் எல்லாம் கூட்டு வந்து ஆட வச்சுட்டு செமிஃபைனல் போக வச்சிருவாங்க. நல்ல டீம்ல வந்து நல்ல ஸ்விங் பவுலர் கூட்டு வந்து போடுவான், காலி ஆயிடுவானுங்க. லெப்ட் ஆர்ம் சீமர் வந்தாலே காலி டாப் ஆர்டர். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் தட்டி முக்கிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஜடேஜா அடிச்சிருக்கணும், ஹர்திக் பாண்டியா அடிச்சிருக்கணும், தோனியால தான் தோத்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தெரியல ப்ரோ, ஐ கெட் a good vibe seeing this squad. மேபி நான் எனக்கு பிடிச்ச சஞ்சு சாம்சன் ஆடுறாரு, அவர் எடுத்தாருன்னு தெரியல, பட் ஐ கெட் a good feel seeing this squad. பாப்போம், லெட்ஸ் வெயிட். சஞ்சு சாம்சன் ஆட மாட்டாங்க ப்ரோ, நீங்க அதுதான் நீங்க அப்போ உங்களுக்கு அந்த கடுப்பு வரும் பாருங்க. சஞ்சு சாம்சன் உள்ளே எடுக்க மாட்டாங்க இவங்க. ஆமா, நானும் அதான் சொல்வேன். ஐ அக்ரி வித் விக்கி தான். பாப்போம், 11ல வைக்க வாய்ப்பே இல்ல, பார்க்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுப்பாங்க. அவருக்கு திடீர்னு வந்து திடீர்னு இன்னைக்கு தூபே அவுட் ஆன மாதிரி அவுட் ஆடுறன்னு வச்சுக்கோங்க. ஐபிஎல் ஃபுல்லா செம்மையா ஆட்டு ஒரு 2 பாலுக்கு 4 ரன் அடிச்சுட்டு ஒரு போல்டோ கீப்பர் கேட்சும் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மேட்ச் சேப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தூபே இருக்காம்பா, இவன் இருக்காம்பா, அவன் இருக்காம்பா, அடுத்த ஆளுக்கு போயிடுவாங்க. பாப்போம், அது நான் பொறுத்தது பாப்போம். ஏன்னா இந்த தடவை நம்ம இன்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா, ஐ திங்க் வி ஹேவ் டு வின் தி சாம்பியன்ஷிப், அந்த மாதிரி தான் இருக்கணும். So I think we should win. இப்போ வந்து எனக்கு மும்பை தோக்குறது வந்து ஒரு நல்ல சைன், வெரி குட் வே ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஏன்னா மும்பைல இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, லைக் அந்த 11th ஸ்டார்ட் பண்றவங்களே ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ். ஸோ இவங்கெல்லாம் பிளே ஆஃப் போலன்னா சீக்கிரம் யூஎஸ் போயிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் சில் பண்ணிட்டு அங்க கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ பஞ்சாப்ல இருந்து ஹர்ஷதீப் சிங் போயிடுவாரு, அப்புறம் பெங்களூர்ல இருந்து விராட் கோலி போயிடுவாரு. ஸோ இந்த டீம்ஸ்ல இருந்து நம்ம 11th இருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் half ஆஃப் தி பிளேயர்ஸ் போயிடுவாங்க. மேபி ஒன்லி ஜடேஜா 5 நாள் தான் ப்ரோ, 5 நாள் முன்னாடி ப்ரோ 5 நாள் முன்னாடி சொல்றதை விட அவங்க லாஸ்ட் லீக் கேம் will be their last day இல்ல, லைக் இப்போ May 18th or something is the last day. அதுக்காக அன்னைக்கே போக மாட்டாங்க, ஒரு bunch of players வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்புவோம். இல்ல ஒரு 2-3 நாள் வீட்ல போய் சும்மா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அங்க இருந்து கிளம்பி கொஞ்சம் அங்கெல்லாம் போய் சில் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல போய் தப்பு இருக்காது. சோ அந்த விதத்துல ஐ திங்க் they're getting a cushion of 3 or 4 days or a week extra compared to week extra. So that will உங்க இந்த லெவல்ல வந்து that will be a very big thing for them. So it's a good sign தான். லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தோம், அமெரிக்கால வந்து கிரவுண்ட்ல சின்னதா இருக்கும் சொல்லியிருந்தாங்க. நான் உட்காந்து செக் பண்ணேன், ஸ்டேடியம் ஒரு பேர் போட்டு பார்த்தேன். கிரவுண்ட் நல்லா தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60-70 மீட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட்டியானம் பண்ணல, பேஸ்பால் கிரவுண்ட்லயும் சரி இல்ல தனியா ஒரு ஏரியாவே ரெடி பண்ணிருக்காங்க. பிக்சர்ஸ போய் பார்த்தேன், வேர்ல்ட் கப்காக ரெடி தான் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட்ஸ் பெருசா தான் இருக்குன்னு தான் சொன்னாங்க. சிக்கி சேனல்லயுமே 70+ பவுண்டரிஸ் தான் இருக்கும். இங்க மாதிரி இருக்காது, இப்படி தூக்கி அடிச்சா கேட்ச் தான் போகும் அப்படின்னு. அது வேர்ல்ட் கப்ல நடந்தது பாத்தீங்களா ஃபைனல்ல. வெஸ்ட் இண்டீஸ் கம்பேரிட்டிவ்லி நிறைய கண்ட்ரியை விட பெரிய கிரவுண்ட் 80 மீட்டர்ஸ் தான் இருக்கும். பாப்போம், பொறுத்து வந்து பாப்போம். ஓகே, பட் என்ன எனக்கு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்றது உண்மையாவே இருக்கு. ஆனா இப்போ அந்த இது போயிருச்சு, இவங்க கண்டினியூஸா ஒரே மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா நமக்கே ஒரு சலிப்பு வரும்ல. அந்த மாதிரிதான் ஓகே, மோர் டிசர்விங் டீம் ஷுட் வின் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இப்போ இங்கிலாந்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு லாஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து அடிச்சு விட்டானுங்களே செமிஃபைனல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் முன்னாடிலாம் அவங்க வந்து ஆடிட்டு இருப்பாங்க. கரெக்டா செமிஃபைனல்ல ஓபனர்ஸும் 1 டவுன் கிளிக் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பட்லர் ஆடி இருப்பாரு, மிடில் ஆர்டர் எல்லாம் ஆடி இருப்பாங்க, தேவையான மேட்ச்ல கிளிக் ஆவாங்க. ஆமா, லிவிங்ஸ்டன் ஆடி கொடுத்தாரு. கரெக்ட், இவங்க தேவையில்லாத மேட்ச்ல குழந்தைங்களெல்லாம் போய் அடிச்சுன்னு போனாங்க, அடின்னு அடிச்சு. நடக்காது நான் சொல்றேன், ஜெயிக்கிறோம் இந்த மேட்ச், தட்டுறோம் தூக்குறோம் அவ்வளவுதான். அதுக்கு வந்து இந்தியா வந்து இல்ல ப்ரோ, அதுக்கு வந்து இந்தியா வந்து இந்த ரோட் ரோல்லாம் பண்ணாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒரு சின்ன டீம் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். அது அவங்க பண்றது இல்ல, அதுதான் பெரிய தப்பா இருக்கு. ஆக்சுவலி என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் மாட்டிக்கிட்டானா அன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கலாம், வேற ஷாட்லாம் ஆடி அன்னைக்கு தூக்கி வச்சு 6 வச்சு அவங்க ஸ்டாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. இல்ல இந்த வேர்ல்ட் கப்பே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம், பட் அந்த லாஸ்ட் கேம் ஒண்ணுதான் நம்ம சரியா பண்ணல. பட் தட்ஸ் ஓகே, ஐ திங்க் அந்த லேர்னிங். சாரி நீங்க வின் பண்ண வேர்ல்ட் கப்லாம் போய் பாருங்க. 2007ல ஆஸ்திரேலியா கிட்ட பாகிஸ்தான் கிட்ட சூப்பர் ஓவரா அப்ப பவுலர் இருந்தது, அதுலதான் வின் பண்ணிருப்போம். அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட க்ளோஸா வந்து குவாலிஃபை ஆகுற மாதிரி வந்து வின் பண்ணிருப்போம். அந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். எல்லாமே நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டோம். அடிமை 2011 எடுத்து பார்த்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்துட்டோம், இங்கிலாந்து கிட்ட ட்ரா ஆச்சு, அயர்லாந்து கிட்ட 189 சேஸ் பண்ண முடியாம யுவராஜ் சிங் வந்து ஆடி கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா அந்த மேட்சை தோத்துருப்பாங்க. நெதர்லாந்து கிட்ட கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாங்க. சாம்பியன் ட்ரோஃபி எடுத்து பார்த்தாலும் தினேஷ் கார்த்திக் வந்து ஆடி கொடுத்துருப்பாரு, அவரெல்லாம் அந்த வேர்ல்டு கப் இல்ல. சோ எல்லாவற்றையும் விக்கி சமாஜ் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எந்த வேர்ல்டு கப்னா எடுத்து பாருங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிக்கவே மாட்டாங்க செமி வரைக்கும். நீங்க யோசிச்சாலே தெரியும். ஆக்சுவலி நீங்க ஒன்னும் இல்ல, வெறும் நாக் அவுட் மேட்ச் மட்டும் போய் பாருங்களேன்.
2015 ஆஸ்திரேலியால அதே தான் நடந்தது. 2016 இந்தியாவில வந்து ஒரு செம்ம வேர்ல்டு கப் இவருக்கு விராட் கோலி 600 ரன்னும் 500 ரன்னும் வச்சிருப்பாரு. பிராத்வைட் வந்து 6 அடிச்சு வின் பண்ணுவாங்களே வெஸ்ட் இண்டீஸ். அதுல செமிஃபைனல்ல நம்ம தோத்துருவோம், நோ பால் எல்லாம் போட்டுருவாங்க நிறைய. அந்த மேட்ச்ல மட்டும் தான் அந்த மேட்ச்ல காலி ஆயிடுவானுங்க. அதுக்கு அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால போயிட்டு ஆடி யுவராஜ் சிங்கும் தோனியும் கடைசியில பினிஷ் பண்ணாம ஒரு 130 140 அடிப்பாங்க. அந்த மேட்சும் டாப் ஆர்டர் சொதப்பிடும். அப்படிதான் தோத்துருக்குமே நம்ம தோத்ததெல்லாம். ப்ரோ எனக்கு சரிங்க, எல்லா பாயிண்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் ஹிஸ்டரிஸ் பேசுறீங்க, பட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிகாஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடி வாங்கிட்டுலாம் வந்திருக்காரு. ஐ அம் ஸ்டில் ஃபீலிங் வெரி ஆப்டிமிஸ்டிக் அண்ட் ஐ ஸ்டில் ஃபீல் வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் சைட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லைக் பாப்போம். வேர்ல்ட் கப் ஒரு மேட்ச் பை மேட்சா பேசுவோம். தோனி மாதிரி தான், நீயே ரிசல்ட் பத்தி பேசுற, ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசு, செகண்ட் மேட்ச் பத்தி பேசு, தேர்ட் மேட்ச் பத்தி பேசு, அதுக்கப்புறம் 6வது மேட்ச் 7வது மேட்ச் பத்தி பேசலாம். ஸோ லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஐ திங்க் இட்ஸ் a great squad. அதுக்கு முன்னாடி ஐபிஎல். So I think IPL also is going, it's and the anti climax ஆயிட்டு இருக்கு. So பாப்போம். ஓகே ப்ரோ, நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் மேட்ச் வந்து ஹல்லா போல் நல்லா போல் தான் நாளைக்கு வின் பண்ணா சந்தோஷம் தான். சிஎஸ்கே வரணும்ல உள்ள, பார்க்கலாம் கண்டிப்பா. பை வீக் நான் கிளம்புறேன். ஓகே.